நம்ம ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸில் வரிசையாக ஒன்று பார்க்க ஆரம்பிச்சிருவோமா? இப்போ கடைசியாக நேற்று என்ன ப்ரோக்ராம் பார்த்தோம்? மெர்ஜிங் கேரக்டர்ஸ் இதானே பார்த்தோம். ரெண்டு ரெண்டு ஸ்ட்ரிங் வச்சுக்குவோம். ரெண்டு ஸ்ட்ரிங் வச்சுட்டு அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கில் என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? அப்போ மெர்ஜிங் நேற்று என்ன பார்த்தோம்? மெர்ஜிங் கேரக்டர்ஸ் ஃப்ரம் டூ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங்ஸ் இதானே பார்த்தோம். இப்போ நேற்று என்ன பைத்தான்னு ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டோம். S1 ஈக்குவல்ஸ் டு PT ஓவா இப்படி ஒன்று எடுத்துக்கிட்டோம். S2 ஈக்குவல்ஸ் டு YHN எப்படி வச்சுக்கிட்டோம். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணுறது பார்த்தோம். கரெக்டா? இதான் பார்த்தோம். எப்படி பார்த்தோம்? இதெல்லாம் டீட்டெயிலாக பண்ணிட்டோம் நேற்று. கரெக்டாக அவுட்புட்னு ஒன்று வச்சுக்கிட்டோம். அந்த அவுட்புட்டில் இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ அவுட்புட் இனிஷியலாக எம்டியாக இருக்கட்டும். எனக்கு இதெல்லாம் நான் நேற்று சொன்னது தான் திரும்ப சொல்கிறேன். S1 ஆஃப் 0 ப்ளஸ் S2 ஆஃப் 0 இதே தான். S1 ஆஃப் திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க? S1 ஆஃப் 1 ப்ளஸ் S2 ஆஃப் 1 ப்ளஸ் S1 ஆஃப் 2 ப்ளஸ் S2 ஆஃப் 2 இப்படி பண்ணுவீங்க. அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த இடத்துல அவுட்புட் ப்ளஸ்ன்னு ஆட் பண்ணிக்குவீங்க. இதை தான் உங்ககிட்ட நேற்று சொல்லியிருந்தோம். கரெக்டாக? இதுதான் நீங்கள் இதுக்காக தான் நம்ம வந்து லூப் எழுதிக்கலாமே. அப்போ லூப் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பார்க்கும்போது லூப் வந்து நீங்கள் முதல்ல ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. 0ன்னு வச்சுக்கோங்க. இது எது வரைக்கும் போகணும்னா 2 வரைக்கும் போகணும். 2ங்கிறது லென்த். அப்போ லென்த் ஸ்ட்ரிங்கில் வந்து லென்த் நமக்கு பார்க்க தெரியும். லென் ஆஃப் S1 அப்படின்னு நமக்கு பார்க்க தெரியும். இப்போ இப்படி உள்ளே போயிட்டு என்ன எழுதுனீங்க? அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் ப்ளஸ் கரெக்டா S1 ஆஃப் I ப்ளஸ் S2 ஆஃப் I இதானே பண்ணியிருப்பீங்க. இதே 2 தடவை வேணால் எழுதியிருப்பீங்க. இப்படி தானே பண்ணியிருப்பீங்க. அதுக்கடுத்து ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டோம். இதில் தான் நேற்று உங்ககிட்ட ஒரு டாஸ்க்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்க. இதில் வேற வேற லென்த் இருந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ வேற வேற லென்த் இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ அதை தானே உங்ககிட்ட ட்ரை பண்ணிட்டு வர சொன்னேன். இப்போ நான் வந்து என்னோட பேர் முத்துராமலிங்கம், இதில் எங்கள் அப்பா பேர் எழுதுறேன். இப்படி அப்பா பேர் எழுதுனா எனக்கு MK இப்படி வரணும். MKURTI இப்படி வரணும். என்ன பண்ணலாம்? என்ன ஐடியா பண்ணீங்க? லென்த் கம்பேர் பண்ணி லென்த்தை கம்பேர் பண்ணிட்டு அந்த லென்த் ஷார்ட்டர் லென்த் வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டா போட்டுட்டு அப்புறம் எது பிகரா இருக்கோ அதை அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணுவோமா? அப்போ ரெண்டு லென்த்தை கம்பேர் பண்ணி எது சின்னதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பண்ண தெரியுமா? முதல்ல அப்போ இப்படி எழுதிக்கலாமா? இஸ் லென் ஆஃப், இப்போ நான் வந்து எல்லுன்னு ஒன்று வச்சுக்குவா. எல்லுன்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். இஃப் லென் ஆஃப் S1 லெஸ் தேன் லென் ஆஃப், இவர் சொல்றது புரியுதா இல்லை நானும் அவர் மட்டும் தனியாக பேசிக்கிட்டோமா? அவர் என்ன சொல்றாரு? சார் நீங்கள் 2 பேர் வச்சிருக்கீங்க. 2 பேர்ல கண்டிப்பாக இப்போ எந்த பேர் சின்ன பேரோ அது வரைக்கும் தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக எழுத்தை மேட்ச் பண்ணிக்கிட்டே வர முடியும். அதுக்கப்புறமா என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் தான் எழுத்தே இருக்காதே. இப்போ MK இதில் எப்படி 2 சின்ன பேர் எடுத்துக்கணும். எவ்வளோ பெருசாக எடுத்தால் எப்படி எழுதுறது? இப்போ நான் இதில் வேணா முத்துன்னு எடுத்துக்கிடுறேன். இப்போ பாருங்க, M எழுதுவீங்க, அடுத்து K எழுதுவீங்க, அடுத்து U எழுதுவீங்க, R எழுதுவீங்க. கரெக்டா? இதில் பாலான்னு வச்சுக்கலாம். 2 சின்ன பேர் வச்சுக்கலாம். முதல்ல MB, அப்புறம் UA, அப்புறம் TL, அப்புறம் HA. இப்போவே பாலா முடிஞ்சு போச்சு. கரெக்டா? அப்புறம் மீதி இருக்கிறது நீங்க என்ன கொடுத்துருந்தாலும், இதுல முத்துன்னு கொடுத்துருந்தாலும் சரி, முத்துராமலிங்கம் என்ன பேர் கொடுத்துருந்தாலும் சரி, மீதி இருக்கிறத அப்படியே தானே எழுத முடியும். ஏன்னா வேற வார்த்தை இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. வேற அதுல எழுதுறதுக்கு எழுத்து இல்லை. அப்ப இது அப்படியே தானே எழுத முடியும். அதனால முதல்ல இந்த ரெண்டுல எதோட லென்த் கம்மின்னு பார்த்துக்கலாம். அந்த லென்த்தை கண்டுபிடிப்போம். அப்போ எதோட லென்த் கம்மின்னு தெரியாது. ஏன்னா ரெண்டுமே யூசர்ட்ட இருந்து வாங்க போறோம். இதையும் யூசர்ட்ட இருந்து வாங்க போறோம், அதையும் யூசர்ட்ட இருந்து வாங்க போறோம். அப்போ எதோடது கம்மின்னு தெரியாது. அதனால இப்படி நம்ம எழுதுவோம். L if len of S2 இல்லை len of S2 less than len of S1 அப்படி இருந்ததுன்னா L equals to len of S2ன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு இந்த லூப்பை நீங்க எழுதியிருக்கிற அதே லூப்ல அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு இப்படி கொடுத்துக்கோங்க. இங்க நீங்க எல்லுன்னு கொடுங்க. ஏன்னா எல்லு தான் இருக்கிறதுல எது கம்மியோ அதோட. இப்போ இந்த இடத்துல எல் வந்து 4ன்னு வந்திருக்கும். அப்போ அது வரைக்கும் போயிட்டு இப்படி நேற்று என்ன இப்படி எழுதியிருந்தோமா?
அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் ப்ளஸ் S1 ஆஃப் ஐ, அது சேர்த்ததுக்கப்புறம் அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் ப்ளஸ் S2 ஆஃப் ஐ, இப்படி எழுதியிருந்தோமா? அப்போ இது வரைக்கும் ஓடி முடிச்சிடும். இது சரியா? அவர் சொல்றது சரியா? இந்த அப்ரோச் சரியா? இது யார் இளங்கோவன் சொன்னாரா? யார் சொன்னீங்க? அப்போ இந்த அப்ரோச் அவர் சொல்றது சரியா? இல்லை உங்களுக்கு யாருக்காவது இதில் கேள்வி இருக்கா? ப்ரோக்ராமே அனுப்பிச்சு விட்டார் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வாங்குறாரு, அந்த ப்ரோக்ராமே எடுத்து பார்ப்போமா, என்ன எழுதியிருக்காருன்னு பார்ப்போமா? நைஸ், நல்ல அட்டெம்ப்ட். ஆனால் ப்ரோக்ராம் என்னால் காப்பி பண்ண முடியல, எல்லாமே காப்பி ஆகுது. இந்த ப்ரோக்ராமை டிஸ்கஸ் பண்ணுவோமா? அவர் எழுதியிருக்கிற ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதா என்னங்கிறது பார்ப்போமா? இதான ஐடியா. இங்கே பாருங்க, முதல் ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டார், ரெண்டாவது ஸ்ட்ரிங்கையும் வாங்கிட்டார். சரி, உங்களுக்கு தெரியுதுல்ல? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை வாங்கிட்டார், ரெண்டாவது ஸ்ட்ரிங்கையும் வாங்கிட்டார், ரெண்டையும் கம்பைன் பண்ணணும், காம்பன்னு ஒன்று வச்சுக்கிட்டார். இப்போ நம்ம பண்ணினதே எப்போ ரெண்டையும் பண்ணணுமா? நீங்க 2 தடவை பண்ணியிருக்கீங்கன்னு, அதுதான் கொஞ்சம் லென்த்தியா இருக்கு மாதிரி. அதனால தான் பெரிய ப்ரோக்ராமா இருக்கு. அப்போ முதல்லயே லென்த் கண்டுபிடிச்சிட்டு மீதி அப்படியே மெர்ஜ் பண்ணி விட்டுலாம்ல, இப்போ நான் சொன்ன மாதிரி. சரி, இவர் பண்ணியிருக்கிறதே வச்சுக்கலாம். இப்போ நான் இவர் பண்ணியிருக்கிறதுல இங்க பாருங்க, பாலாங்கிறது ஃபர்ஸ்ட் பேராகவும், சரியா? யாராவது நீங்க இருக்கிறவங்க பேரே எடுத்துக்கலாம். யாரு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? சரி, இப்போ நான் வந்து இதில் ஜெயசீலன் அப்படிங்கிற நேம் எடுத்துக்கிறேன். இதை ஜெயா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேராகவும், சீலன் அப்படிங்கிறது செகண்ட் பேராகவும் எடுத்துக்கிறேன். அப்போ இதில் ஜெயா இந்த இடத்துல சீல், இந்த 4 எழுத்து தான் மேட்ச் ஆகிட்டே வரும். ஏன்னா இப்போ லென்த் வந்து ஃபர்ஸ்ட் இது கம்மியாக இருக்கு. அப்போ இவர் வந்து ஃபார் நம்ம ரேஞ்ச் எல்லாம் பார்த்துட்டோம்லண்ணே. அப்போ நீங்கள் ஃபார்லேயே இதை ட்ரை பண்ணலாம். நான் வைலில் ட்ரை பண்ணேன், ஒரு ஃபாரில் ட்ரை பண்ணுறேன். இங்கே பாருங்க, இப்போ இதில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் லென் ஆஃப் S1. லென் ஆஃப் S1 என்னங்க? ஜெயாங்கிறதுல லென் ஆஃப் S1 4. அப்போ ரேஞ்ச் ஆஃப் 4ன்னு அர்த்தம். ரேஞ்ச் ஆஃப் 4னா எதுலேருந்து வரும்? 0, 1, 2, 3 உள்ள வராரு. S1 ஆஃப் ஐயவும் S2 ஆஃப் ஐயவும் உள்ள தூக்கி போட்டே இருக்காரு. அப்போ இது முடிஞ்சு போயிருமா? அப்போ இந்த லூப் முடியும் போது காம்பினேஷன்ல இங்க பாருங்க, இப்படி அவுட்புட் இருக்குங்கிறத ஒத்துக்கிடுறீங்களா? ஃபர்ஸ்ட் J, அப்புறம் S, அப்புறம் E, அப்புறம் E, அப்புறம் Y, அப்புறம் E, அப்புறம் A, அப்புறம் L. இப்படி ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து இப்படி மாறி இருக்கும். ஃபர்ஸ்ட் J, E, Y, A. புரியுதா உங்களுக்கு? இந்த பாருங்க, S, இந்த ஜெயசீலன்கிற நேம்ல SEEL, ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து வந்துருச்சா? அப்போ இந்த ஃபார் லூப்போட நமக்கு 2 பேரோட காம்பினேஷன் முடிஞ்சு போச்சு. அதுக்கு அடுத்தது ஒரு AN இருக்கு. இந்த ANக்கு தான் மேல எதுவுமே இல்லை, கரெக்டா? அப்போ இதுல கஷ்டப்படாம நம்ம என்ன எழுதிட்டு போயிடலாம். இவர் நிறைய எழுதியிருக்காரு, அதை ஃபாலோ பண்ணணும்னாலும் பண்ணுங்க. இப்போ மிச்சத்தை அந்த காம்பினேஷன்ல ஆட் பண்ணி விட்டு போயிடலாம்ல, கரெக்ட் தானே? இப்போ மீதி எவ்வளோ இருக்கோ அந்த 2 எழுத்தையும் எடுத்து இதுல ஆட் பண்ணி விட்டு போயிடலாம்ல, கரெக்டா தப்பா? மீதி 2 எழுத்தை எப்படி எடுக்கிறது? என்ன எப்படி எடுக்கிறது? சரி, இது வரைக்கும் முதல்ல பண்ணுங்க. பண்ணாதவங்க இது வரைக்கும் பண்ணி இதை பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஏதாவது 2 சின்ன எழுத்து கொடுத்து பாருங்க. இப்போ காம் அப்படின்னு கொடுத்து இந்த 2 எழுத்து பிரிண்ட் பண்ணி பாருங்க. அவர் கொடுத்துருக்கிற ப்ரோக்ராம் தான், ஒரு பார்ட்டை மட்டும் நான் எடுத்து உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அந்த செகண்ட் பார்ட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், அதனால ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டும் கொடுத்துருக்கேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. நானும் இதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்து பார்ப்போம். வைல் 2ல ட்ரை பண்ணுவோமா? மெர்ஜிங் 2ல இதான் நேற்று பண்ணியிருந்தோம். இதை இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ ஜெயா சீலன் தான் நான் கொடுக்க போகிறேன், நீங்களும் பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ சிடி டாக்குமெண்ட்ஸ் இப்போ பைத்தன் 3 வைல் 2.py. சரி, என்டர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஜெயா சீலன். நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்துருச்சு, இந்த ஜெய சீல் வரைக்கும் வந்துருச்சு. அந்த என்ன எப்படி சேர்க்கலாம் அதுக்கு மட்டும் ஐடியா சொன்னீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சது. அந்த என்ன எப்படி சேர்க்கலாம்? S2 I+1 கோலன் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், சூப்பர். இந்த லூப் முடியும் போது ஐயோட வேல்யூ என்னவாங்க இருக்கும்? இந்த லூப் முடியும் போது பிரிண்ட் பண்ணி பார்ப்போமா? 1 தள்ளி இருக்கும், Lக்கு அப்புறம்.
நல்லா பார்த்துக்கோங்க. நானும் அவரும் மட்டும் பேசுற மாதிரி விட்டுறாதீங்க. உங்களுக்கு யாருக்கு சந்தேகம்னாலும் கேட்டுருங்க. இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்க. இது புரிஞ்சுட்டு உங்களுக்கு யாருக்கும் இதுல சந்தேகம்னா கேட்டுருங்க. இந்த லூப் முடியும் போது இப்போ நான் ஜேன்னு கொடுக்குறேன், சீலன்னு கொடுக்குறேன். இந்த லூப் முடியும் போது ஐயோட வேல்யூ 4. கரெக்டா? அப்போ நமக்கு எது வேணும் சீலன்ல? இந்த சீலன்கிற வார்த்தையில நமக்கு எந்த எழுத்தெல்லாம் வேணும்? ஆல்ரெடி நம்ம சீலன்கிற வார்த்தையில எதையெல்லாம் சேர்த்தாச்சு? 0, 1, 2, 3, 4, 5. இந்த 3 வரைக்கும் சேர்த்தாச்சு. அப்போ இந்த லூப் முடிஞ்சு வெளியில வரும்போது காம்ப் அவர் என்ன சொல்றாரு? காம்ப் ஈக்குவல்ஸ் டு காம்ப். ஏற்கனவே காம்பில் ஜே இந்த வேல்யூ இருக்கு. காம்ப் பிளஸ் என்ன சொல்றாரு? S2 ஆஃப் நமக்கு தான் ஸ்லைசிங் தெரியுமே, S2 ஆஃப் ஐன்னு போட்டு விட்டுருங்க அப்படிங்கிறது. இது ஒர்க் அவுட் ஆகுமா? ட்ரை பண்ணி பார்த்து சொல்றீங்களா? வருதானே? இப்போ நான் இதை ட்ரை பண்ணி பார்க்க போறேன். ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்க போறேன். ஜெய சீலன். ஜெயசீலன் வந்துருச்சுங்க. இதை வயல்ல சொல்லணும்னாலும் வயல்ல இதை விட ஈஸியாகவும் பண்ணலாம். வயல்ல வேணாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ இதை எப்படி வயல்ல பண்றதுங்கிறது சொல்றேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. வயல்ல என்ன பண்ணுவீங்க? இப்போ இது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. இல்ல இவ்வளவு ஷார்ட்டாலாம் வேண்டாம், எனக்கு நல்ல லென்த்தியா சொல்லுங்க. ஓகே, காம்ப் ஈக்குவல்ஸ் டு இப்படி வச்சுக்கலாம். சரியா? இப்போ நம்ம காம்பினேஷன் அப்படிங்கிறதுனால காம்ப் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ ஐயோட வேல்யூ 0. சரி, while I less than len of S1. சரி, இப்போ என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். len of S1 இப்போ உள்ள வர போறேன். அவுட்புட்டா காம்ப் ஈக்குவல்ஸ் டு காம்ப் பிளஸ் S1 of I அப்படின்னு கொடுத்தாச்சா? சரி, S1 of I கொடுத்தாச்சு. அப்படியே இருக்கட்டும். இன்னொரு வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன், J அப்படின்னு. இதுவும் 0, அதுவும் 0 அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். எதுக்கு J சொல்லட்டுமா? இப்போ பாருங்க, R கொடுக்க போறேன். R I less than len of S2 அப்படி கொடுக்க போறேன். இந்த இடத்துல if இந்த கண்டிஷன் இங்கே சேர்க்க போறேன். if I less than len of S1 அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு காம்பினேஷன்ல இதை ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி முடிச்சோடனே I plus equals to 1 ஆக்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு if. என்ன if? இங்க பாருங்க, J less than len of S2. ரெண்டுக்கும் தனித்தனி, ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கும் தனித்தனி. அதுல காம்ப் ஈக்குவல்ஸ் டு காம்ப் பிளஸ் S2 of J. இப்போ S2 of J இப்போ என்ன நடக்கும்? J plus equals to 1. இப்போ ஃபர்ஸ்ட் வார்த்தை வருமா? ஃபர்ஸ்ட் வார்த்தையோட முதல் எழுத்து வருமா? அது வந்து காம்ப்ல ஆட் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்ட் தடவை இங்க என்ன ஆட் ஆயிரும்? J ஆட் ஆயிரும். அடுத்து இந்த இஃப்க்கு வருமா? அப்போ சீலன்ல இருக்கிற S ஆட் ஆயிரும். அப்போ ஏற்கனவே J இருக்கும், JS ஆட் ஆயிரும். புரியுதா? இப்படியே JS வரும். அடுத்து இங்க என்ன வரும்? கரெக்டா? JS சீலன்ல இதுல E வருமா? அந்த E வந்து இப்ப JSE வந்துடும். அப்போ அந்த JSE சீலன்ல உள்ள E இப்படி வந்துடும். JSEE அப்படி வந்துடும். அடுத்து JSEE வந்துருமா? அடுத்து Y வந்துடும். இங்க Y JSEE YE இப்படி வந்துடும். அப்போ அந்த இங்க வந்துருமா? இப்படியே ஆட் ஆகிட்டே போகுமா 1 by 1. ஏதாவது ஒரு கட்டத்துல ஒரு ஸ்ட்ரிங் குறைஞ்ச உடனே இன்னொன்று மட்டும் ஆட் ஆகும். இந்த லாஜிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். கடைசியா இதுல காம்ப் என்னங்கிறத நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டுல எது புரிஞ்சாலும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க. ரெண்டு அப்ரோச்லயும் ட்ரை பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணலாம். நேற்று வயல்ல பண்ணதுனால நான் வயல்லையே கண்டினியூ பண்றேன். அவ்வளவுதான். இங்க ஐ இல்லைங்க, மறந்துடாம இங்க ஜே, சாரி, இந்த வயல் லூப்ல ஜேன்னு மாத்திக்கோங்க. ஏதாவது ஒண்ணு இருக்கிற வரைக்கும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அவ்வளவுதான். உள்ளேயும் போய் அதனால தான் அந்த இஃப் கண்டிஷனை செக் பண்ணிக்கணும். இந்த ப்ரோக்ராம் புரியுதா? நீங்க இதுல இருந்தெல்லாம் எடுத்துக்கிடுறது எப்படி யோசிக்க ஆரம்பிக்கிறது, இப்படிலாம் யோசிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவை நீங்க எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். வேற எதுவுமே வேண்டாம் இதுல இருந்து. சரி, இப்படி ஒரு அப்ரோச் இருக்கு, இப்படி யோசிக்கலாம். எனக்கு இன்னைக்கு வரைக்கும் இந்த அப்ரோச் தெரியாது, இன்னைக்கு தெரியும்.
அதை ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிங்லேயே கொஞ்சம் டஃப் ப்ரோக்ராம்ஸ். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஓ இதெல்லாம் எனக்கு ஏன் யோசிக்க வரல, நேற்றே நான் ஸ்ட்ரிங் படித்தனே அப்படின்லாம் யோசிக்க முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ரிங்கில் ஓ இப்படியெல்லாம் யோசிக்கலாம், அப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிங்கை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஃபீல் அதை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ப்ரோக்ராம்ஸ். அப்போ அடுத்த ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணலாமா? அடுத்த ப்ரோக்ராம் இதை விட டஃப்பாக ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இல்லை இதே மாதிரி ரேஞ்சில் ஒரு ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் வந்து அடுத்த ப்ரோக்ராமோட இன்புட் சொல்லிடுறேன். அடுத்த ப்ரோக்ராமோட இன்புட் வந்து எப்படி சொல்றது, இன்புட் வந்து இதுதான். அடுத்த ப்ரோக்ராமுக்கு இன்புட் வந்து A5 B6 C7 இப்படி இன்புட் இருக்கு. எனக்கு எப்படி அவுட்புட் வேணுங்கிறத சொல்லிடுறேன். இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் எப்படி வேணும்னா ABC 567. அதாவது எப்படி இருக்கு, ஒரு ஆல்பபெட் ஒரு நம்பர், ஒரு ஆல்பபெட் ஒரு நம்பர், ஒரு ஆல்பபெட் ஒரு நம்பர் இப்படி இருக்கு. இதுல எப்படி கேட்குறாங்க, ஆல்பபெட் எல்லாம் முதல்ல, நம்பர்ஸ் எல்லாம் ரெண்டாவது, இப்படி சேர்த்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. நேரடியாகவே பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு, இந்த ப்ரோக்ராம் நமக்கு உடனடியாக அவுட்புட் கொண்டு வர தெரியாது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அப்படியே விட்டுற முடியுமா? விட்டுற முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குவோம். இதுதான் இன்புட்டா, கன்ஃபார்மாக இதான் இன்புட்டான்னு கேட்டு வாங்கிப்போம். இதான் இன்புட், சரி இப்படி வாங்கியாச்சு. இப்போ இதில் ABC 567 நமக்கு உண்மையிலே இப்போதைக்கு அவுட்புட் கொண்டு வர தெரியாது. அந்த மைண்ட் செட்டில் தான் இந்த ப்ரோக்ராமை பார்க்குறேன். எனக்கு இப்போ என்ன தெரியும்னா, இதில் இருக்கிற அல்பபெட்ஸை மட்டும் தனியாக பிரிண்ட் பண்ணி தாங்கன்னு கேட்டால் எனக்கு பண்ண தெரியுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிரிண்டிங் ஒன்லி அல்பபெட்ஸ். இது உங்களுக்கு பண்ண தெரியுமா? இஸ் ஆல்பா. சூப்பர். யாருங்க சொன்னீங்க? பிரியா. பிரியா, நைஸ். இஸ் ஆல்பான்னு ஒரு ஃபங்க்ஷன் நேற்று படிச்சோமா? இஸ் ஆல்பா அப்படின்னு நேற்று ஒரு ஃபங்க்ஷன் நம்ம படித்தோம் ஸ்ட்ரிங்ல, ஞாபகம் இருக்கா? அவ்வளோதான். என்ன எழுதுறது? இப்போ முதல்ல எதுவுமே தெரியாதுன்னு வச்சுப்போமே, ஃபார் லெட்டர் இன் S1 பிரிண்ட் லெட்டர், இது தெரியும்ல நமக்கு. இப்படி கொடுத்தா பிரிண்ட் ஆகும், அவுட்புட் பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும்ல. A5 B6 C7 பிரிண்ட் ஆகும் தெரியும்ல. இதில் எனக்கு என்ன வேணும், ஆல்பபெட்ஸ் மட்டும் வேணும். அதான ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ நான் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், ஆல்பபெட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அப்போ நான் இந்த இடத்துல இஃப் என்ன எழுதுறது, லெட்டர் டாட் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதலாமா? இஸ் ஆல்ஃபா அப்படி இருந்தா மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணுங்க. இப்படி இந்த ப்ரோக்ராம் எழுதலாமா? இப்படிதான் எழுதி ட்ரை பண்ண போறேன். இப்படி இந்த ப்ரோக்ராம் எழுதி இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்க போறேன். அந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் சூப்பர், ஏபிசின்னு வந்துருச்சு. ஏபிசின்னு வந்துருச்சுல, போன ப்ரோக்ராம் மாதிரியே அவுட்புட் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு, அவுட்புட்டை எம்டியாக வச்சுட்டு பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவுட்புட்டில் போய் அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட், போன ப்ரோக்ராமில் காம்புன்னு அவர் சொன்னாருன்னு ட்ரை பண்ணோம், அவுட்புட் ப்ளஸ் லெட்டர் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இந்த லூப் முடியும் போது, இந்த லூப் முடிஞ்சு வெளியில் வரும்போது பிரிண்ட் அவுட்புட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணீங்கன்னா பாதி அவுட்புட் கொண்டு வந்துட்டீங்கல்ல. ஏபிசி மட்டும் கொண்டு வந்துட்டீங்கல்ல. இப்போ இந்த பிரிண்ட் நமக்கு தேவையில்லை, ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இது யாருக்கெல்லாம் புரியல? இது புரிஞ்சிருச்சா? அப்போ ஏபிசி கொண்டு வந்துடலாமா? ஃபார் லெட்டர் இன் S1 போட்டு இஸ் ஆல்ஃபா போட்டு ஏபிசி கொண்டு வந்துடலாமா? அவ்வளோதான். வேற என்ன பண்றது அடுத்து? டிஜிட் யூஸ் பண்ணலாம் சார். டிஜிட் யூஸ் அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னொரு ஃபார் லூப் எழுதிக்கலாமா? எப்படி? ஆல்ரெடி அவுட்புட்ல நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ இஸ் டிஜிட் யூஸ் பண்ணோம்னா, அதுக்கப்புறம் அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணோம்னா ப்ரோக்ராம் அவுட்புட் ரெடியா? எவ்வளோ ஈஸி பாருங்க. நமக்கு தெரிஞ்சதை வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஏபிசி 567 முடிஞ்சது. இதை விட ஈஸியான அப்ரோச் ஒன்று இருக்கு, சொல்லவா? இதில் 2 ஃபார் லூப் எழுதுறீங்க, இதை விட ஈஸியான ஒரு அப்ரோச் சொல்லவா? இது யாருக்கெல்லாம் புரியுது? இது புரிஞ்சிருச்சுன்னா இதை விட ஈஸிலாம் இருக்கு. கொஞ்சம் யோசிச்சா இதை விட ஈஸியெல்லாம் பண்ணிடலாம். பண்ணுவோமா? இங்க பாருங்க, இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவுட்புட் 1ன்னு ஒன்று வச்சுக்கிறேன், சரியா? அவுட்புட் 2ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். இந்த ஐடியா கரெக்டானு பாருங்க. 2 ஃபார் லூப் என்னங்க இது? இஸ் டிஜிட் இஸ் ஆல்ஃபாக்கு போய் 2 ஃபார் லூப், மேலே டிஜிட்டும் ஆல்ஃபாவும் தான் இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவுட்புட் 1ல் போய் ஆல்ஃபா எல்லாம் ஒன்றா ஸ்டோர் பண்ண போறேன். அவுட்புட் 2 எல்ஸ்
எல்ஸ் பார்ட் மட்டும் ஒன்று சேர்த்துக்க போகிறேன். இல்லை எல்இஃப் வேணா எல்இஃப் சேர்த்துக்கலாம். எல்இஃப் லெட்டர் டாட் இஸ் டிஜிட் கொடுத்தோமா, அதை கொடுத்துட போகிறோம். நீங்கள் இஸ் டிஜிட் கொடுத்தாலும் சரி, கொடுக்கலனாலும் சரி. கொடுக்கலனா எல்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ எல்ஸ் அவுட்புட் 2 ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் 2 ப்ளஸ் லெட்டர் இப்படி கொடுத்துடலாமா? இந்த ஃபார் லூப்பே கிடையாது, இந்த ஃபார் லூப்பே கிடையாது. அப்போ அவுட்புட் 1 பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும்? அவுட்புட் 2 பிரிண்ட் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகும்? நம்பர்ஸ் தனித்தனியா பிரிண்ட் ஆகும்ல, ரெண்டையும் சேர்த்து விட்டுற வேண்டியதானே? ரெண்டையும் சேர்த்து ஃபைனல் அவுட்புட்னு ஒன்று வச்சிட வேண்டியதானே? அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் 1 பிளஸ் அவுட்புட் 2 பிரிண்ட் அவுட்புட். முடிஞ்சு போச்சா? ஒரே ஃபார் லூப்ல. கஷ்டம் கிடையாது, கொஞ்சம் உட்கார்ந்தா யோசிச்சிடலாம். இந்த ப்ரோக்ராம் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஏபிசி 567 அவுட்புட் வந்துச்சு பாருங்க, சூப்பர். இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம் ஸ்ட்ரிங்ல பண்ணலாம், ஸ்ட்ரிங்ல பண்ணணும். இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் நீங்க பண்ணணும். ஏன்னா அப்பதான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க நல்லா கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம்ஸை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் உங்ககிட்ட பேசிக்கான சில ப்ரோக்ராம்ஸ் காமிக்கிறேன், இதே மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் பாருங்க. நம்ம ஏற்கனவே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்ல எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும் அதை வச்சுதான் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ். இதே ப்ரோக்ராம்ல இப்போ பாருங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்தோம்? இந்த ப்ரோக்ராம் இருக்கட்டும். இந்த ப்ரோக்ராம்ல இன்புட் என்ன கொடுத்தோம்? A5 B6 C7 இன்புட் கொடுத்தோம். அடுத்த ப்ரோக்ராமோட இன்புட் சொல்றேன். A5 தான் இன்புட். அவுட்புட் என்ன வேணும் தெரியுமா? இதான் வேணும் அவுட்புட். A5னு கொடுத்தா 5A பிரிண்ட் ஆகும். என்ன பண்ணுவீங்க? ஓரளவு பேஸ் ஐடியா கிடைச்சிருச்சு, ஃபார் லூப் போலாம், ஏவ் பண்ணலாம் அப்படின்னு. இந்த ப்ரோக்ராம் பண்றதுக்கு நமக்கு தெரிய வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறது சொல்றேன். கீழே இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நமக்கு தெரிய வேண்டிய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனாலிட்டி பைத்தான்ல உங்களுக்கு தெரியுமா? என்ன ஃபங்க்ஷனாலிட்டி? இப்போ நான் வந்து ஒருத்தரோட இப்படி 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 எழுதுறேன். நேம் ஈக்குவல்ஸ் டு இப்போ முத்து அப்படின்னு RA இப்படி எழுதுறேன், ராமான்னு எழுதுறேன். இப்போ பிரிண்ட் நேம் ஆஸ்ட்ரிக் சிம்பிள் 3 இப்படி கொடுத்தா என்ன அவுட்புட் வருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நேம் 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 ராமா ராமா ராமான்னு பேர். கரெக்டா? அவ்வளவுதான். அப்போ இந்த ஐடியா கிடைச்சிருச்சுன்னா போதும். இப்போ இதை என்ன பண்ண போறோங்கிறது பாருங்க. ஃபர்ஸ்ட் கேரக்டரை எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கேரக்டர் என்ன? ஏ, கேபிட்டல் ஏ. அதுக்கப்புறம் செகண்ட் கேரக்டரை எடுப்போம். ஃபர்ஸ்ட் கேரக்டரை எடுத்து அவுட்புட்ல வச்சுக்குவோம். அவுட்புட்னு ஒன்று வச்சுட்டு அதில் இதை நான் வந்து இந்த இன்புட்டை S1 அப்படின்னு எஸ்ன்னு வச்சுக்கலாமா? S ஈக்குவல்ஸ் டு A5 அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் வந்து எம்டி. இந்த ஐடியா சரிப்பட்டு வருமானு சொல்லுங்க. அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் பிளஸ் S ஆஃப் 0. அப்போ அவுட்புட் என்னவா மாறி இருக்கும்? ஏன்னு மாறி இருக்குமா? ஏன்னு மாறி இருக்குமா? அதுக்கப்புறமா அவுட்புட் ஈக்குவல்ஸ் டு அவுட்புட் இன்டு S ஆஃப் 1. S ஆஃப் 1ல என்ன இருக்கு? 5. இப்போ அந்த 5ங்கிறத ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் நீங்க இதுல எக்ஸ்ட்ராவா யோசிக்கணும். இதுல ஒரு தப்பு நடந்துரும். என்ன தப்பு நடந்துரும் தெரியுமா? A5னு நீங்க கொடுத்திருக்கிறது நார்மல், அதாவது A5னு கொடுத்திருக்கிற இந்த S இருக்குல்ல, இந்த S ஓட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங். அப்போ அதுல இருக்கிற ஏவும் 5ம் அந்த ரெண்டோட டேட்டா டைப் என்ன? ஸ்ட்ரிங். அதனால ஒண்ணே ஒண்ணு பண்ணணும், இங்க நீங்க பண்ணிடலாமா? இப்படி பண்ணா வருமா? நம்ம கண்டிஷனே செட் பண்ணலங்க சார். என்ன கண்டிஷன் கொடுக்கணும்? 5 டைம்ஸ் அங்க A பிரிண்ட் ஆயிருக்கு. அது வேணும், இதுலயே அந்த 5 தானே, 5 இதுதானே இன்டிஜரா மாறுது. அப்ப இங்க 5 தானே வரும். சரி, இது ஒரு சின்ன ஐடியா. இப்படி யோசிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியா. இதை யோசிச்சு பார்ப்போமா? இப்படி கொடுத்து பார்ப்போம். அவுட்புட் வந்தா எடுத்துக்குவோம், இல்லைன்னா விட்டுருவோம்.
சரிதானே? வேணா யூசர்ட்ட வேணா இன்புட் வாங்குவோம். இன்புட் என்டர் வேல்யூஸ் அப்படின்னு யூசர்ட்ட இன்புட் வாங்குவோம். அங்கேயும் போய் A5 கொடுத்து பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆகுதா பார்ப்போம். A5 சூப்பர். எவ்வளோ சின்ன விஷயம் தெரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நமக்கு இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாம் மைண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் ஆகிறதுக்கு இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ப்ராக்டிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நேத்து வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள்னு பார்த்தோம். இப்போ நம்ம அந்த ஆமா. ஸ்ட்ரிங் வந்து என்ன பண்றோம்னா ஸ்லைஸ் பண்ணி அதை அவுட்புட் அப்படிங்கிற வேரியபிளை சேவ் பண்றதால அதை மியூட் பண்ண முடியுதா? இல்ல அது ஒவ்வொரு தடவையும் relevant இந்த ஆ? அவுட்புட்டோட நல்ல டவுட், ஒவ்வொரு தடவையும் இந்த அவுட்புட்டோட ஐடியை பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஒரே ஐடி தான் வருதா வேற வேற வருதான்னு பிரிண்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கே ஸ்ட்ரிங் இம்யூட்டபிளா மியூட்டபிளாங்கிறது தெரிஞ்சிடும். இப்படி பிரிண்ட் பண்ணி பார்த்தா வேற வேற நம்பர்ஸ் வருதா? ஸோ ஆக்சுவலா அந்த இது வந்து நம்ம ஸ்லைஸ் தான் பண்ணியிருக்கோம். ரெண்டா ஸ்லைஸ் பண்ணி ஆமா. ரெண்டையும் ஓகே. ஆமா. இப்போ இது ஒரு தடவை பண்ணிட்டீங்க. இப்போ என்ன கேட்குறேன் நான், இப்போ எனக்கு இதுவே இன்னும் கொஞ்சம் வேணும். எப்படி வேணும்? A5 B6ன்னு கொடுத்தாலும் இதே மாதிரி அவுட்புட் கொடுத்துருவீங்களா? இது ஒரு ஹோம்ஒர்க்காக பண்ணிட்டு வரீங்களா? A5 B6ன்னு கொடுத்தா எனக்கு A5 டைம்ஸ் B6 டைம்ஸ் அவுட்புட்டாக வந்துடணும். என்ன தேவைப்படும் எக்ஸ்ட்ராவா? என்ன எக்ஸ்ட்ராவா தேவைப்படும்? ப்ளஸ் போட்டு கன்காட்டினேட். ப்ளஸ் போட்டு கன்காட்டினேட் பண்ணுவீங்க. இந்த ப்ரோக்ராம்லேயே அப்போ நான் இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவீங்க? இதே தானே பண்ணுவீங்க. This alpha. ஆல்ஃபா ஆஃப் இப்போ இதெல்லாம் தேவையில்லை. இந்த 3 லைனை தானே திரும்ப பண்ணுவீங்க. இந்த 2 லைனை தானே திரும்ப பண்ணுவீங்க. 3 லைன்னு சொல்றதை விட இந்த 2 லைனை திரும்ப பண்ணுவீங்க, அப்படிதானா? கரெக்டா? பிக்கு என்ன இங்க எஸ் ஆஃப் 2 கொடுப்பீங்க, இங்க 3 கொடுப்பீங்க, அவ்வளவுதானே? கரெக்டா? சரி, இப்போ நான் ஒருவேளை A5 B6 C7 கொடுத்திருந்தா அதுக்கு போன ப்ரோக்ராம் மாதிரி தனித்தனியா 2 ஸ்டோர் பண்ணிட்டு திரும்ப இங்க எஸ், நான் சொல்றது கரெக்டா? S4 S5 கொடுப்பீங்க, அது சிக்கு வந்துடும். S4ல தானே சி இருக்கு. இது 0 1 2 3 4 S4ல தானே சி இருக்கு. S ஆஃப் 4ல தானே. அப்போ இந்த இடத்துல என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடணும்? திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்றோம். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்றோம். அப்ப திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பண்ணும்போது இங்க நான் லூப் யூஸ் பண்ணலாமே. லூப் யூஸ் பண்ணலாம்ல, கரெக்டா? எப்படி லூப் யூஸ் பண்ணுவீங்க? ஒரு வைல் லூப் யூஸ் பண்ண வேண்டியதான். I equals to 0 while I less than len of s. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இந்த இடத்துல I, இந்த இடத்துல I plus 1. சரியா தப்பா? இப்படி யோசிக்கிறது சரியா தப்பா? இந்த இடத்துல லூப் எத்தனை தடவை இன்க்ரிமெண்ட் ஆகணும்? இப்போ அதான் கொஸ்டின். I plus equals to 1ன்னு எழுதுறது சரியா இல்ல அது தப்பா? ஃபர்ஸ்ட் தடவை ஐயோட வேல்யூ 0வா இருக்கணும். ஃபர்ஸ்ட் தடவை இங்க I வந்து 0வா இருக்கணும். ரெண்டாவது தடவை என்னவா இருக்கணும்? 2 இருக்கும். அடுத்த தடவை என்னவா இருக்கணும்? 4 I plus 2. அப்ப I plus equals to 2 கொடுத்துடலாமா? அவ்வளவுதாங்க ப்ரோக்ராம். நம்ம நினைக்கிற அளவு இதெல்லாம் எனக்கு பண்ணவே தெரியாது அப்படிங்கிற அளவு ஒரு பெரிய ப்ரோக்ராம் இது கிடையாது. முதல் தடவை பார்க்குறோம், ஐடியா வராது. கரெக்ட். ஸ்டீஃபன் என்ன போட்டிருக்கீங்க? I divided by 2 ஐயா எல்லா ஸ்டீஃபன் கேக்குதா சார்? கேக்குது, சொல்லுங்க. இல்ல சார், நான் லென்த்தை வந்து டிவைட் பை 2 போட்டு பண்ணலாம்னு நினைச்சேன் சார். டிவைட் பை 2 போட்டு எப்படி பண்ணுவீங்க? சரி, ட்ரை பண்ணி பாருங்க, வந்தா சொல்லுங்க உங்க ஐடியா என்னன்னு கேட்போம். சொல்லுங்க. சப்போஸ் இன்புட் வந்து A55, அதுக்கப்புறம் நல்ல டவுட், எக்ஸலென்ட். என்ன கேட்குறாங்க? A5 5 B6 இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தா நீங்க வசதியா, உங்களுக்கு வசதியா கொடுத்து வச்சுக்கிட்டீங்க. இது என்னங்க இப்படி கொடுத்துருந்தா என்ன பண்றது? அப்படி கொடுத்துருந்தா அது ஆல்ஃபாவான்னு பார்த்து அந்த இஃப் கண்டிஷன் எல்லாம் உள்ள சேர்க்கணும்.
இஸ் ஆல்ஃபாவா அப்படின்னா அவுட்புட்டோட சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறது சேர்க்கணும். அதுக்கு அடுத்து வர்ற நம்பர் என்ன? இப்போ இந்த இடத்துல 5ன்னு கொடுத்தா சரியா போச்சு. 55ன்னு கொடுத்துருந்தா ஏவே 55 டைம்ஸ் வரணும்ல, அப்படி கேட்குறாங்க அவங்க. நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் போகிற இந்த லூப் ஒர்க் ஆகாதே அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தான். அப்படின்னா ஆல்ஃபாவா இருந்தால் தான் எனக்கு இதை பண்ணணும் அப்படிங்கிற இஃப் கண்டிஷனை நம்ம உள்ள சேர்க்கணும். கொஞ்சம் பெருசாக வரும். இப்போவே அது உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க, இல்லைன்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன். எனிவே இந்த ப்ரோக்ராம் நம்ம எதிர்பார்த்த அளவு கஷ்டம் இல்லைங்கிறது முதல்ல உங்களுக்கு ஃபீல் ஆனாதான் நீங்கள் இந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸை எடுக்க ஆரம்பிப்பீங்க. இது புரியுதா? மற்ற எந்த லாங்குவேஜ்லையும் இவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமே எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி எனக்கு இன்புட் இருக்கணும், இப்படி அவுட்புட் வேணுங்கிறத நீங்கள் C++, ஜாவா, C# எதில் வேணாலும் போய் எடுத்து பாருங்க. இவ்வளவே ஒரு 10 நாள் ட்ரைனிங்கில் இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை புரிஞ்சுக்க முடியும். மீது எல்லா லாங்குவேஜ்லையும் அந்த சின்டாக்ஸை ஒருத்தர் ஏற்றுறதுக்குள்ளேயே டயர்ட் ஆயிடுவார். ஒரு பிகினருக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஒரு லாங்குவேஜ். Sir, what is the difference between these built-in functions like print, round and this built-in function split, len, upper and many more? எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸில் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. ஒவ்வொன்றோட யூசேஜ் வேற வேற, அவ்வளோதான். பிரிண்ட் ஒரு யூசேஜ், இன்ட் ஒரு யூசேஜ், இன்புட் ஒரு யூசேஜ். எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. சிபி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு. அதில் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. சரி, அப்போ நம்ம ஓரளவு ஸ்ட்ரிங்கை பார்த்துட்டோம். இன்னும் ஸ்ட்ரிங்கில் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் கேட்கலாம். கொஞ்சம் லிஸ்ட் பார்த்துட்டு அதை பார்ப்போம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்போ ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு லிஸ்ட்டை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திரும்ப லிஸ்ட்டையும் ஸ்ட்ரிங்கையும் சேர்ந்து வச்சு ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிப்போமா? லிஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணுவோமா? நான் அடுத்த ப்ரோக்ராம் போகிறேன். அடுத்து நம்மளோட டிஸ்கஷன் லிஸ்ட்டை பற்றி. லிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஏரியா. இப்போ தான் நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ்க்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம இது வரைக்கும் ஏற்கனவே இன்ட்னு ஒரு டேட்டா டைப் படித்தோம், ஃப்ளோட்னு ஒரு டேட்டா டைப் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங்னு ஒரு டேட்டா டைப் பார்த்துருக்கோம். இதான் நம்ம மேஜராக பார்த்துருக்கோம். இதே மாதிரி பூலியன் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்க்கல. இப்போ நம்ம பார்க்குறது காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ். இப்போ காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ்னால் என்னது? காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறதே இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, A = 5, நேம் = ஸ்டீஃபன் இப்படி கொடுத்து வச்சுருப்பீங்க. இப்போ நேம் = ஸ்டீஃபன்னா நேம் = ஸ்டீஃபன்ங்கிறது ஒரே ஒரு பேர். இந்த ஒரு பேரை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். இந்த 5ங்கிற வேரியபிளை 5ங்கிற வேல்யூவை ஹோல்ட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். அப்போ ஒரு வேல்யூ அதாவது இது எல்லாமே சிங்கிள் ஆப்ஜெக்ட். சிங்கிள் ஆப்ஜெக்ட் கண்டைன்ஸ் சிங்கிள் வேல்யூ. இதுதான் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. இப்போ நம்ம பார்க்க போறதெல்லாம் காம்பவுண்ட். காம்பவுண்ட்னாலே கூட்டு தரவு வகை. அப்போ கூட்டு சேர்க்கறதுனா எப்படி? ஆமா, இப்போ சூட்கேஸ்னு ஒன்று வச்சிருக்கோம். சூட்கேஸ்க்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸா வச்சிருக்கோம்ல. சூட்கேஸே ஒரு ஆப்ஜெக்ட். இப்போ நான் ஒரு சூட்கேஸ் சொல்றேன், சூட்கேஸே ஒரு ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நான் ட்ரெஸ், பேண்ட், இந்த மாதிரி ஷர்ட், இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்கேன்ல. அப்போ அது ஒரு கலெக்டிவ் ஆப்ஜெக்ட். காம்பவுண்ட் டேட்டா, அதுதான் காம்பவுண்ட் டேட்டா டைப். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். டேபிள் டிராவை சொல்லலாம், சூட்கேஸ் சொல்லலாம், வீட்டில் இருக்கிற பீரோவை சொல்லலாம். இது எல்லாமே காம்பவுண்ட் ஹோல்டர்ஸ், கண்டெய்னர்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் சிங்கிள் கண்டெய்னர், ஒரே ஒரு வேல்யூவை ஹோல்ட் பண்ணி வைக்கும். இப்போ நம்ம பார்க்க போறது காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ். காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். சரி, இது இப்போ உங்க கீபோர்டு, ஒரே கீபோர்டுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், அதுக்குள்ள நிறைய கீஸ் இருக்கு. இது ஒரு காம்பவுண்ட் டேட்டா டைப். நம்ம புரிஞ்சுக்கிட்டதுக்கு சொல்றேன். அதுல ஒண்ணுதான். அப்படிப்பட்ட காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ் தான் லிஸ்ட், செட், இதெல்லாம் டியூபிள், டிக்ஷனரி, இதெல்லாம். சரியா? இதெல்லாம் என்னென்னங்கிறத வரிசையா பார்க்க போறோம். அதுல நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் லிஸ்ட். அப்படின்னா லிஸ்ட்னா என்னது? லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ், அவ்வளவுதான். இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன? கிராசரி லிஸ்ட். வீட்டில் இருக்கிற மளிகை சாமான் லிஸ்ட் தான் இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காம்பவுண்ட் டேட்டா டைப் அப்படின்னாலே குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு ஏ சிங்கிள் என்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு மளிகை சாமான்லாம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதுக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். இதுதான் லிஸ்ட். பொதுவாகவே காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ்ங்கிறது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன்டு ஏ சிங்கிள் என்டிட்டி. இப்போ நான் சொன்ன மாதிரி சூட்கேஸ் மாதிரி, அதான் காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ். அதுல நம்ம பார்க்க போறது லிஸ்ட்.
அப்போ அந்த லிஸ்ட் என்னென்னலாங்க பண்ணும் அப்படின்னா, லிஸ்ட்டுங்கிறது 2 முக்கியமான விஷயத்த பண்ணும். ஒன்று இன்சர்ஷன் ஆர்டரை மெயின்டைன் பண்ணும். இன்சர்ஷன் ஆர்டர் இஸ் மெயின்டைன்ட். இது ஒரு முக்கியமான விஷயம் லிஸ்ட்டில். இன்னொரு முக்கியமான விஷயம், நோ டூப்ளிகேட்ஸ் அலவுட். டூப்ளிகேட்ஸ் ஆர் அலவுட். இன்சர்ஷன் மெயின்டைன் பண்ணும், டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலவுட். நான் அதான் சொன்னேன்ல, உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் வாங்குற மளிகை சாமான் மாதிரி தான் சொல்கிறேன். அப்போ மளிகை சாமான் வாங்குறீங்கன்னா வீட்டில் இப்போ ஒருத்தரே 2-3 ஷாம்பு சேஷே வாங்கலாம், 2-3 சோப்பு வாங்கலாம். நான் வந்து துணி துவைக்கிற சோப்பு ஒரு 3 சோப்பு வாங்கலாம், மாதம் எனக்கு தேவைப்படும்னு. இந்த மாதிரி ஷாம்பு சேஷே ஒரு 10 சேஷே வாங்கி வைக்கலாம். அப்போ அதில் ஒரே ஆப்ஜெக்ட் மாதிரி வேற வேறு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இருக்கு. அதுதான் இந்த லிஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டி. அப்போ லிஸ்ட்டுங்கிறது லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இந்த லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் வந்து 2 விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று இன்சர்ஷன் ஆர்டர் கண்டிப்பாக மெயின்டைன் ஆகும், டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட்ஸை அலோவ் பண்ணும். இது 2ம் பார்த்துருக்கோம். இதோட சேர்ந்து முக்கியமான இன்னொரு விஷயம், ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலோவ்டு. ஹெட்ரோஜீனியஸ் அப்படின்னா வேற வேற டேட்டா டைப். நீங்கள் லிஸ்ட்டில் வந்து 2 ஸ்ட்ரிங் வச்சுக்கலாம், 2 பூலியன் வச்சுக்கலாம், 2 இன்ட்டு வச்சுக்கலாம். அதான் மளிகை சாமான்னு சொல்லிட்டேன்ல, அதில் வேற வேற டேட்டா டைப், வேற வேற கைண்ட், வேற வேற மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ் தானே இருக்கும். இதுலேயும் ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அலோவ்டு லிஸ்ட்லேயும். இன்னும் லிஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா, லிஸ்ட் இஸ் மியூட்டபிள். லிஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் மியூட்டபிள். அவ்வளோதாங்க. இதுதான் லிஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இந்த 4 வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது 4 தான் லிஸ்ட்டோட ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ லிஸ்ட், வாட் இஸ் லிஸ்ட்னு கேட்டால் நான் இதை தான் சொல்லணும். இதுதான் என் மைண்டில் இருக்கணும். இன்சர்ஷன் ஆர்டர் மெயின்டைன் ஆகும், மியூட்டபிளாக இருக்கும். இந்த மியூட்டபிலிட்டி இம்யூட்டபிலிட்டி பற்றி உங்களுக்கு போதுமான அளவு ஐடியா இருக்கு, கரெக்டா? மியூட்டபிள்னா லிஸ்ட்டை போய் மாற்றலாம்னு அர்த்தம், இம்யூட்டபிள்னா மாற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம். மாற்றினீங்கன்னா புதுசாக கிரியேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்போ லிஸ்ட் பற்றி இந்த ஐடியா கிடைச்சிருச்சு அப்படின்னா, அடுத்து அப்போ லிஸ்ட்டு எப்படிங்க நான் இமேஜின் பண்ணிக்கிறது? எப்படி மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் அரேன்னு ஒன்று உண்டு, மீதி எல்லா லாங்குவேஜஸ்லையுமே அரேன்னு ஒன்று உண்டு. பைத்தானில் அரேன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த அரேக்கு பதிலாக தான் டைரெக்டாக லிஸ்ட்டுக்கு போகிறோம். அந்த லிஸ்ட்டு பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும், உண்மையிலே இப்படி தான் இருக்கும். நீங்கள் வேல்யூஸ் வைக்கிறதெல்லாம் பக்கத்தில் போய் உட்காரும். இதே பக்கத்தில் போய் உட்காரும்னா, அப்போ இது ஸ்ட்ரிங் மாதிரியே இருக்கே, ஸ்ட்ரிங்கில் உள்ள ஒவ்வொரு எழுத்தாக உட்கார வைக்கிற மாதிரி இருக்கே, அப்போது ஸ்ட்ரிங் மாதிரியே இதுக்கும் இண்டெக்ஸிங் உண்டா அப்படின்னு உங்கள் யாருக்காவது கேள்வி தோணி இருந்துச்சுன்னா, ஆமாம் உண்டு அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். எப்படி? 0, 1, 2, 3, 4, 5, 6 இப்படி உண்டு அப்படிங்கிறது தான் அதுக்கான பதில். அப்போ அடுத்து இதில் என்ன கேள்வி கேட்கலாம்? அடுத்து இதில் ஒரு கேள்வி பெண்டிங் இருக்கு. நான் ஸ்ட்ரிங்கோட இதை கம்பேர் பண்ணிட்டேன்னா இதில் ஒரு கேள்வி பெண்டிங் இருக்கு. யாராவது கேட்குறீங்களா? ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங்கோட இந்த இண்டெக்ஸிங்கை மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இண்டெக்ஸிங் ரிலேட்டடாக இதில் வேற என்ன கேள்வி கேட்கலாம்? ஸ்லைசிங் உண்டா ஒரு கேள்வி. அது இதற்கு அடுத்து ஹை லெவல் கொஸ்டின். அதுக்கும் முன்னாடி ஒரு சின்ன கேள்வி, லென்த். ஓகே, ரொம்ப நீங்க அடுத்தடுத்து எல்லாம் போறீங்க. நான் ரொம்ப மொக்கையான ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸ்ட்ரிங்கோட இண்டெக்ஸிங் தாங்க இங்கேயும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஸ்ட்ரிங்ல ஒரு இண்டெக்ஸிங் சொல்லியாச்சு. ஸ்ட்ரிங்ல சொல்லுங்க, நெகட்டிவ் இண்டெக்ஸிங்னு ஒன்று ஸ்ட்ரிங்ல படிச்சோமா? அது இங்க உண்டான்னு கேட்கலாமா? ஆமா, இங்கேயும் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டு. அதே மாதிரி தான் -7, -6, இது -5, இது -5, -4, -4, -3, -2, -1. எப்படி ஸ்ட்ரிங்கில் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங், பேக்வேர்ட் இண்டெக்ஸிங், பாசிட்டிவ் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டோ, அதே மாதிரி லிஸ்ட்லேயும் ஃபார்வர்ட் இண்டெக்ஸிங், நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டு. அவ்வளோதான். இவ்வளோதான் இதை பற்றின தியரி. மீது எல்லாமே நம்ம செஞ்சு தான் பார்க்க போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் எப்படிங்க ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது? வாங்க லிஸ்ட்டை கிரியேட் பண்ணுவோம். புதுசாக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுவோம். லிஸ்ட்டு கிரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கற்றுக்க போகிறது லிஸ்ட் கிரியேஷன். அப்போ லிஸ்ட் கிரியேஷனா நான் என்னங்க கற்றுக்கணும்? லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு கற்றுக்கணும். வாங்க லிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம். எப்படி லிஸ்ட்டுக்கு என்ன பேர் வச்சுக்கிறது? இப்போ மளிகை சாமான்னு சொன்னீங்களே, ஆமாம், அப்போ கிராசரி லிஸ்ட்னு வச்சுக்கலாமா? வச்சுக்கோங்க. கிராசரி லிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஒரு டப்பா. அவ்வளோதான், லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ உங்களோட லிஸ்ட்டோட பேர் கிராசரி லிஸ்ட். அவ்வளோதான், லிஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு.
என்னங்க இப்படி சொல்றீங்க? அப்ப இந்த லிஸ்டோட இது லிஸ்ட்னு நான் எப்படி நம்புறது? நம்பவே வேண்டாம். நீங்களே போய் பிரிண்ட் டைப் ஆஃப் கிராசரி லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து பாருங்க. என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. அப்போ இந்த லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தா என்ன ஆகும்? பிரிண்ட் பண்ணி பாருங்க. கிராசரி லிஸ்ட்னு பிரிண்ட் பண்ணி பாருங்க. என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. அப்போ இந்த லிஸ்ட்டுக்கும் நீங்க ஸ்ட்ரிங் மாதிரி சொன்னீங்களே, அப்போ இந்த லிஸ்ட்டுக்கும் லென்த் எல்லாம் உண்டா? கொடுத்து பாருங்க. லென் ஆஃப் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்து பாருங்க. முதல்ல இது ரெண்டையும் கொடுத்து முடிச்சிருவோம். இது ரெண்டையும் பார்த்துட்டு அதை பார்ப்போம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். இதை டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் லிஸ்ட் லேர்னிங்ஸ் .py அப்படின்னு இதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் எடுத்து கிளியர். சார் ஸ்க்ரீன் தெரியல. ஸ்க்ரீன் தெரியலையா? ஆமா சார். எல்லாருக்குமே தெரியலையாங்க? தெரியுது sir. தெரியுதா? அப்போ விசிபிள். ஓகே, விசிபிள். ஓகே. அப்போ கணேஷ் நீங்கள் ஒன்று என்னோட பேரை கிளிக் பண்ணி பாருங்கள், இல்லை லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணி வாங்க, ஸ்க்ரீன் தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு தெரியலன்னா நான் வெளியில் போயிட்டு வரணும். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் வெளியில் போயிட்டு வாங்க, தெரிஞ்சிடும். ஓகே. இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ இது என்னங்க பேரில் சேவ் பண்ணியிருக்கோம்? லிஸ்ட் லேர்னிங்ஸா? பைத்தான் 3 லிஸ்ட் லேர்னிங்ஸ் .py. அவ்வளோதாங்க. கிளாஸ் லிஸ்ட்டுன்னு வந்துருச்சா? கிளாஸ் லிஸ்ட்டுன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இங்கே எம்டி லிஸ்ட் பிரிண்ட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நம்ம இப்போ பிரிண்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான். அவ்வளோதான், மொத்தமாக லிஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த லிஸ்ட்டோட லென்த் என்ன? பிரிண்ட் லென் ஆஃப் லிஸ்ட் பேர் என்ன? கிராசரி லிஸ்டா? கிராசரி லிஸ்ட். இதோட லென்த்து போய் பார்ப்போம். லென்த் 0. இப்போதைக்கு எதுவுமே ஆட் பண்ணல. லென்த் 0. இப்படி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணலாம். நான் லிஸ்ட் கிரியேஷன்லேயே இது வந்து பார்ட் 1 அப்படின்னு வச்சுக்கோங்க. லிஸ்ட் கிரியேஷன். இதே லிஸ்ட் கிரியேஷனை அடுத்து எப்படிலாம் லிஸ்ட்டை கிரியேட் பண்ணலாம், இப்படி கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் தெரியும். நான் என்னோட மார்க்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ண போகிறேன். நான் என்னோட மார்க்ஸ் லிஸ்ட் அப்படின்னு ஒன்று ரெடி பண்ணுறேன். மார்க்ஸ் லிஸ்ட் ஈக்குவல்ஸ் டு 100, 98, ஏதோ ஒரு மார்க், 45, 36. அவ்வளோதான். இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே தெரிஞ்சால் இப்படி ரெடி பண்ணலாம். இப்படி ஒரு மார்க்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணலாம். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது புரியுதா? காம்பவுண்ட் டேட்டா டைப் மல்டிபிள் வேல்யூஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் a single entity. மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஸ்டோர்ட் இன் a single entity. அதான் மார்க்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது தெரியுதா? அவ்வளோதாங்க. அதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா அது எல்லாம் பிரிண்ட் ஆயிரும். அப்போ லிஸ்ட் கிரியேஷன் இப்படி வேல்யூஸோட பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. வேற எப்படி இவால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமா? நம்ம இவால்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதை வச்சு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் ஈஸியா. அது பண்ணியிருந்தா அதை வச்சு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா லிஸ்ட்டை நார்மலாக வேற அப்ரோச்சஸ் சொல்கிறேன். லிஸ்ட் கிரியேஷன் பார்ட் 3 எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரேஞ்ச் வச்சு கிரியேட் பண்ணலாம். ஒரு ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக மாற்றலாம். இப்போ நம்ம வந்து டைப் காஸ்டிங் பண்ணியிருக்கோம்ல, டைப் காஸ்டிங்கில் ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் லிஸ்ட்டாக மாற்றலாம். எப்படின்னு காப்பார். இப்போ நான் நேம் ஈக்குவல்ஸ் டு ஸ்டீஃபன் அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதை லிஸ்ட்டாக மாற்றணும். எல் ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஈக்குவல்ஸ் டு லிஸ்ட் ஆஃப் நேம். அவ்வளோதாங்க. பிரிண்ட் எல் அப்படின்னா ஸ்டீஃபன் எனக்கு அவுட்புட் வந்து இது காமிக்கவா? எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறது. அப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு அதை ஒவ்வொரு எழுத்தாக போய் தனித்தனியாக உட்கார்றது. இப்படி பண்ணலாம். இது ஒரு அப்ரோச் இருக்குது. ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம்ல ஃபாரில், அந்த ரேஞ்சை லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு எல் கிரியேட் பண்ணுறேன். L2 ஈக்குவல்ஸ் டு இது 4th அப்ரோச் எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. L2 ஈக்குவல்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு இதில் கொடுக்கலாம். இதில் L2 ஈக்குவல்ஸ் டு ரேஞ்ச் ஆஃப் அப்படின்னு இதில் கொடுக்கலாம். எப்படி கொடுக்குறது? லிஸ்ட் ஆஃப்
எப்படி ஸ்ட்ரிங்கை வச்சுருந்தோம் அதே மாதிரி லிஸ்ட் ஆஃப் ரேஞ்ச் என்னவோ அது கொடுங்க. நீங்கள் வந்து ரேஞ்ச் ஆஃப் 5ன்னு கொடுத்தீங்கன்னா அதை கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் L2 ரேஞ்ச் ஆஃப் 0,5 எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கோங்க. 0 to 1 2 3 4 இப்படிலாம் லிஸ்ட் ரெடி. லிஸ்ட்ல கொடுக்கும்போது அது இப்போ ஸ்டீஃபன் கொடுத்துருக்கீங்களா, அது வெறும் ஸ்டீஃபன் எடுத்துக்காம ஸ்பிளிட் பண்ணி தான் எடுக்கணும். உங்களோட இன்டென்ஷனே அதான். உங்களோட இன்டென்ஷனே ஸ்டீஃபன்கிற ஒரே பேரை எனக்கு வந்து ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸாக மாற்றணுங்கிறதா உங்களோட இன்டென்ஷன். அதனால தான் நீங்கள் லிஸ்ட்டாகவே மாற்றுறீங்கன்னு புரிஞ்சுக்கும். பைத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எதுக்கு ஒன்றா இருக்கிற ஒரு பேரை உடைக்கணும்னு, லிஸ்ட்டுனா லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். அப்போ நீங்கள் தனித்தனி ஒன்றா இருக்கிறத தனித்தனியாக உடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க, உடைச்சு அந்த பேரை எடுத்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு பைத்தான் புரியும். பைத்தானுக்கு அப்படிதான் புரியும். நான் சொல்ற பதில் புரியுதா? ஓகே சார் ஸ்ட்ரிங்க லென்த்தை மாத்தினீங்களே சார். என்னங்க? ஸ்ட்ரிங்க வந்து லிஸ்டா மாத்தினீங்களே சார். ஆமா, அது வந்து லிஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தலாம்ல சார். லிஸ்ட் ஸ்ட்ரிங்காவா மாத்தி பார்ப்போமா? திரும்ப மாத்தி பார்ப்போமா? லிஸ்ட் இப்போ L இருக்கா, இப்போ நேம் 2 ஈக்குவல்ஸ் டு ஸ்ட்ரிங் ஆஃப் L இதானே கேட்குறீங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். என்ன நடந்திருக்கு? லிஸ்ட்டில் இருக்கிற கண்டென்ட் அப்படியே ஸ்ட்ரிங்குக்கு போயிடுச்சு. புரியுதா? அது திரும்ப இப்படிலாம் ஒன்னா சேர்க்கணுங்கிறதுலாம் அதுக்கு தெரியாதுல்ல. ஒரு சின்ன சாதாரணமான கேள்வி. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம லிஸ்டா மாற்றும் பொழுது அதை நம்ம மியூட் பண்றோம்னு அர்த்தமா? ஏன்னா அது ஒரு எழுத்தாவே ஒரு எலிமெண்டா மாத்துது. அதை மியூட் பண்றோம்னு அர்த்தமா இல்ல ஜஸ்ட் அதை ரீஅரேஞ்ச் பண்ணிக்குது அப்படின்னு நினைச்சுக்கலாம்? மியூட்னா என்ன மீனிங்ல சொல்றீங்க? அது ஒரு ஸ்ட்ரிங்கை மியூட் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல. ஆமா, தனித்தனியா பிரிக்க முடியாது அந்த அர்த்தத்துல கேட்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்டா மாற்றும் பொழுது ஒரு எலிமெண்டா வந்து அந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சிருது. அப்ப அது வந்து மியூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? அந்த ஸ்ட்ரிங் வந்து நம்ம வந்து உடைக்கணும்னு அர்த்தமா? ஸ்ட்ரிங்காவே இது ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் இதுல காமிக்கிறேன். இப்போ பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் நேம் 2 அப்படின்னு கொடுத்து நீங்க கேட்குற மாதிரி இப்போ லிஸ்ட் வந்து மியூட்டபிள், ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள். அப்படி அது இருக்கு. இப்போ நான் இதுல வந்து இதை காமிக்கிறேனே, எனக்கு ஸ்ட்ரிங்காவே இப்படி இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ஸோட ஸ்ட்ரிங்காவே இருக்கு மொத்தமும். இப்போ நான் இதுல காமிக்கிறேன், இதுல உங்களுக்கு புரியறதுக்காக காமிக்கிறேன். இப்போ பிரிண்ட் நேம் 2 ஆஃப் 0, print name 2 of 1, print name 2 of 2 இப்படி கொடுக்குறேன். இது மூணோட அவுட்புட் என்னன்னு பார்ப்போம். இந்த அவுட்புட் தான் இது மூணோட அவுட்புட். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 கேரக்டர் அப்படிங்கிறது ஸ்கொயர் பிராக்கெட் ஒரு சிங்கிள் அப்போஸ்ட்ரோஃபி எஸ், இது மூணையும் எடுத்துது. இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்டீஃபன்ல உள்ள STE வராது. அப்படியே அந்த ஸ்ட்ரிங் அப்படியே போ. நல்ல டவுட், ஆனால் நல்லா யோசிச்சிருக்காரு. அப்போ இன்னும் நிறைய அப்ரோச்சஸ் இருக்கு. நீங்க வந்து லிஸ்ட்ல கொடுக்கலாம், அதே மாதிரி வேற என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஸ்பிளிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோமா? ஸ்ட்ரிங்ல ஸ்பிளிட் யூஸ் பண்ணியிருக்கோமா? அப்படி யூஸ் பண்ணலைன்னா இப்போ பண்ணுவோம். ஸ்பிளிட் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸில் இங்கே பாருங்க, இப்போ வந்து ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். இப்படி ஒரு சென்டென்ஸ் எழுதுறோம். இது ஒரு ஸ்ட்ரிங். இப்போ ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு எழுதுறது ஒரு ஸ்ட்ரிங். இதை எனக்கு இப்போ லிஸ்ட்டாக மாற்றணும். எப்படி மாற்றுறதுன்னா, சென்டென்ஸ் டாட் ஸ்பிளிட் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸ்ட்ரிங்ல ஸ்பிளிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஸ்பிளிட்டா மாற்றினீங்க, அந்த ஸ்பிளிட்டை யூஸ் பண்ணீங்கன்னா லிஸ்ட்டாக மாற்றி கொடுத்துரும். இப்போ நான் இதை லிஸ்ட்டுங்கிற பேரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் போயிட்டு பிரிண்ட் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு கடைசி அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்களேன். ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு பிரிஞ்சிருச்சா? இந்த அவுட்புட் புரியுதா? இது ஒரு நல்ல ஏரியா. இந்த ஸ்ட்ரிங்கை வந்து லிஸ்ட்டாக மாற்றுறது,
அதுலேயும் ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாக மாற்றி இப்படி இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கை கொண்டு போய் தனித்தனியாக உடைச்சி எடுத்து அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கலி ப்ரோக்ராமிங் லைஃப்பில் இது வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. சாதாரணமாக இப்படி ஸ்ப்ளிட்டு கொடுத்து உடைச்சி எடுக்கிறது. இது நமக்கு எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப பெரிய யூஸ் இருக்கும் இதில். இப்போ இப்போ என்ன சொல்கிறது, எஸ்இஓலாம் பண்ணுறாங்கல்ல. இப்போ எஸ்இஓலாம் பண்ணும்போது முன்னாடியே யார்ட்டையாவது உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். எஸ்இஓ பண்ணும்போது ஸ்டாப் கீவேர்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. எஸ்இஓவில் ஸ்டாப் எஸ்இஓங்கிறது வந்து இப்போ கூகுளில் நீங்கள் தேடுறீங்கல்ல, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். கூகுளில் நீங்கள் தேடும்போது ஒரு விஷயம் வந்து கிடைக்கிதுல்ல, அதில் ஸ்டாப் கீவேர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாப் கீவேர்ட்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, இப்போ நான் கூகுளில் போய் தேடுவேன். கூகுளில் போய் பெஸ்ட் பைக் வித் குட் மைலேஜ் இந்தியா அப்படின்னு தேடுவேன். ஏன்னா இந்தியாவில் ஏன்னா இப்படி நான் தேட போகிறேன். இப்போ இன் இந்தியா அப்படின்னு நான் தேடுறேன்னு வைங்களேன். கூகுள் இதில் எதெல்லாம் வந்து ஸ்டாப் கீவேர்டாக கன்சிடர் பண்ணுவோம்னா, இந்த வித்து எடுத்து விட்டுரும். கூகுள் வித்துங்கிற வார்த்தையை போய் தேடாது, இந்த இன்னை போய் தேடாது. பைக்கை தேடும், மைலேஜை தேடும், இந்தியாவை தேடும். ஏன்னா இது 3 தான் இதில் முக்கியமான கீவேர்டு. இந்த வித்தை கண்டிப்பாக எடுத்து விட்டுருவாங்க, இந்த இன்னை எடுத்து விட்டுருவாங்க, இந்த குட்டும் பெஸ்ட்டும் தேவைப்பட்டா வச்சுருப்பாங்க, இல்லை அதையும் ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ கூகுளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஒரு பைக், மைலேஜ், இந்தியா இந்த 3 கீவேர்டை எடுத்துகிட்டு தான் கூகுள் போய் தேடும். அப்போது இதுதான் யூசர் என்டர் பண்ணுற கீவேர்டு. இதுதான் பெஸ்ட் பைக் வித் குட் மைலேஜ் தான் அவர் தேடுறார். ஆனால் கூகுளுக்கு அது தேவையில்லை, மிஷினுக்கு அது தேவையில்லை. மிஷினுக்கு வந்து இதெல்லாம் எடுத்து விட்டுறலாம். அப்போ இந்த ஸ்டாப் கீவேர்டெல்லாம் ரிமூவ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான இதுதான் இது அப்படியே இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமாக டிஸ்கஸ் பண்ணுறோம்னா இதுதான் நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங். இந்த ஸ்ட்ரிங்கை உடைக்கணும். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கை எப்படி உடைக்கிறது? அந்த ஸ்ட்ரிங்கை உடைக்கிறதுக்கு தான் ஸ்ப்ளிட் பண்ணால் எனக்கு லிஸ்ட்டாக கிடைச்சிரும். அந்த லிஸ்ட்டை வரி வரியாக எனக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமானா வரி வரியாக பிரிண்ட் பண்ண தெரியும். எப்படி பிரிண்ட் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. இதோ ஃபார் லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை லிஸ்ட் மெம்பர்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. சும்மா என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு கூட பேர் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸ் இன் லிஸ்ட் பிரிண்ட் எக்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பிரிண்ட்டை நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிடுறேன். மேலே இருக்கிற எல்லா பிரிண்ட்டையும் கமெண்ட் பண்ணிடுவோம். அவுட்புட் மட்டும் இதோட அவுட்புட் பார்ப்போம். ரொம்ப ஈஸி. ஒரு ஃபார் லூப் எழுதி ஒரு லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இவ்வளோதான் மொத்தமாக. இதெல்லாம் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம அவுட்புட் மட்டும் பார்க்கறதுக்காக. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி காமிக்கிறேன். சேவ் பண்ணலையா? ஹாப்பி நியூ இயர் தனித்தனியாக வந்துருச்சா? அப்போ இதே மாதிரி நான் இந்த இடத்துல ஹாப்பி நியூ இயர்க்கு பதிலாக பெஸ்ட் பைக் வித் குட் மைலேஜ் இன் இந்தியாவை தூக்கி இந்த இடத்துல கொடுத்து விட்டேன்னா, இந்த இடத்துல நான் இப்படி கொடுத்துட்டேன்னா எனக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். எதை வச்சு? இந்த ஸ்பேஸ் நான் இடையில ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன்ல, அந்த ஸ்பேஸை வச்சு எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துரும். பெஸ்ட் பைக் வித் குட் மைலேஜ் இன் இந்தியா இருக்கா? அப்போ இதில் எந்தெந்த வார்த்தையெல்லாம் ஸ்டாப் கீவேர்ட்ஸ் என்னென்னங்கிறத நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். அதையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் சர்ச்சிங் ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரியான இடத்துல இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஒரு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் கொடுத்து நீங்கள் ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா இதை வச்சு ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணலாம். எப்படி ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணலாங்கிறது காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக ஸ்ப்ளிட்டை கொடுத்தீங்கன்னா ஸ்ப்ளிட் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸ் எங்கே இருக்குங்கிறது பார்க்கும். இப்போ நான் அப்படி கொடுக்கல. இன்னைக்கு டேட் எழுதுறேன் 30/12/2020 அப்படின்னு எழுதுறேன். எனக்கு இந்த ஹைஃபன் வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒன்றும் இல்லை, இங்கே உள்ள ஹைஃபன் கொடுத்துக்கிட்டா போதும். இப்போ நான் இதோட அவுட்புட்டை போய் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு இப்படி அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் உள்ள கோட்ஸில் என்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அப்போ இதுக்கு இப்படி ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கலாம்ல. இது புரியுதா? சொல்லுங்க. அப்ப ஸ்ப்ளிட் ஆஃப் யூஸ் பண்ணி ஈஸியா கவுண்ட் ஆஃப் வேர்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிடலாம். கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த லிஸ்டோட லென்த்தை கண்டுபிடிச்சீங்கன்னா அந்த லிஸ்டோட லென்த் தானே வேர்ட்ஸ். ஆமா. அப்போ இந்த ஸ்ப்ளிட் எவ்வளோ எஃபெக்டிவா யூஸ் ஆகுதுன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். இதை வச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த ஸ்ப்ளிட்டை வச்சு
ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் இதை வச்சே கூட நம்ம பண்ணுவோம் அதெல்லாம். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது எப்படி எப்படிலாம் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாங்கிறத காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. எம்டியாக கிரியேட் பண்ணலாம், ஏற்கனவே வேல்யூ வச்சு கிரியேட் பண்ணலாம், ரேஞ்ச் வச்சு கிரியேட் பண்ணலாம், ஸ்ட்ரிங் வச்சு கிரியேட் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் லிஸ்ட் கிரியேட் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை லிஸ்ட்டாகவே கன்வெர்ட் பண்ணலாம், அப்படி ஒன்று பண்ணலாம். அப்படி இல்லாமல் இப்படி லிஸ்ட்டாகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணலாம். மேலே நம்ம அப்படி பண்ணோம்ல, அது ஒரு அப்ரோச். அப்படி இல்லாமல் அந்த ஸ்ட்ரிங்கை ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொரு வார்த்தையும் லிஸ்ட்டோட ஒவ்வொரு வார்த்தையாக எடுத்து நம்ம இது பண்ணலாம். அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது லிஸ்ட் கிரியேஷன். இப்போ லிஸ்ட் கிரியேஷனில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நான் இந்த கோடெல்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன், ரொம்ப ஈஸி, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்போது இப்போ நான் உங்ககிட்ட காமிச்சிருக்கிறது எல்லாம் லிஸ்ட்டை மொத்தமாக பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். கரெக்டா? மொத்தமாக இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ எனக்கு மொத்தமாக வேண்டாம், தனித்தனியாக இந்த லிஸ்ட் வேணும்னா நான் என்ன பண்ணுறது? இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட் எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி 1 by 1 நான் ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ரொம்ப ஈஸி. ஒரு லிஸ்ட் வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க, மறந்துடாமல் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துக்கோங்க. 10, 20 ஏதாவது மல்டிபிள், நீங்கள் ஹெட்ரோஜினியஸ் வேறு எதுவும் வேல்யூ கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இப்படி ட்ரூ ஃபால்ஸ் இந்த மாதிரி எதுவும் கொடுக்கறனாலும் கொடுத்துக்கலாம். இப்போது print L of 0, print L of 1, இதாங்க லிஸ்ட்டை ஆக்சஸ் பண்ணுறது. print L of 2 இப்படி தான் ஆக்சஸ் பண்ணோம். 0ல அதான் இண்டெக்ஸிங் உண்டு நமக்கு தெரிஞ்சு போச்சே. அப்போ இண்டெக்ஸிங் இருந்ததுனாலே நம்ம இப்படி ஆக்சஸ் பண்ணிடலாமே. 10, 20 ஏ நான் ட்ரூ பண்ணலை, அதனால் ஏ வரைக்கும் வந்துருக்கு. அப்போ இதில் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் உண்டுன்னு சொன்னீங்களே, ஆமாம் கொடுத்து பாருங்க. L of -1ன்னு கொடுத்து பாருங்க. 10, 20 ஏ ட்ரூ எல்லாம் வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இதுதான் லிஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறது. அதே மாதிரி நான் உங்ககிட்ட லிஸ்ட்டில் ஸ்ட்ரிங்கும் லிஸ்ட்டும் ஒன்று தாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது வேறு ஏதாவது இதில் ஒன்று நீங்கள் சொல்லுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் சொன்னது ஸ்ட்ரிங்கை ஸ்லைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி லிஸ்ட்டையும் ஸ்லைஸ் பண்ணலாம். ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது மல்டிபிள் கேரக்டர்ஸ், அங்கே எல்லாமே கேரக்டர்னு இதாகும். இங்கே வேறு டேட்டா டைப்லையும் இருக்கலாம், வேறு டேட்டா டைப்லையும் வச்சு நீங்கள் கண்டிப்பாக ஸ்லைஸ் பண்ணலாம். ஸ்லைஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல எனக்கு 0லேருந்து 2 வரைக்கும் மட்டும் கொடுங்க இப்படி கேட்கலாம். நீங்கள் எனக்கு 0லேருந்து 5 வரைக்கும் ஒரு எழுத்து விட்டு ஒரு எழுத்து கொடுங்க, ஸ்டெப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி இப்படியெல்லாம் கேட்கலாம். இப்போ 0லேருந்து 2 வரைக்கும் மட்டும் கொடுங்கன்னா என்ன கொடுப்போம்? 10, 20 மட்டும் கொடுத்துருச்சா? எனக்கு 0லேருந்து 4 வரைக்கும் ஒவ்வொரு எழுத்து விட்டு கொடுங்க. 10, 20 விட்டுட்டு ஏ கொடுத்துருச்சா? இதே மாதிரி நெகட்டிவ்ல நீங்கள் எனக்கு வந்து 5வது எழுத்துலேருந்து 4வது எழுத்துலேருந்து 3லேருந்து 0 வரைக்கும் மைனஸில் கொடுங்க. இந்த மாதிரியும் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். இது வரைக்கும் வச்சுக்கோங்க, எனக்கு -1 ஆக்கி கொடுங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்கில் என்ன ஸ்லைசிங் படித்தோமோ அதே ஸ்லைசிங் தான் இங்கே. பெருசாக இதில் நான் டீட்டெயில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கிடையாது. இதெல்லாம் அப்படியே அங்கே இருக்கிறத இங்கேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்று மறந்துடக்கூடாது, லிஸ்ட்டுங்கிறது மியூட்டபிள். இப்போ ஸ்ட்ரிங் வந்து இம்மியூட்டபிள்னா வேல்யூ மாறாது. இங்கே அப்படி இல்லை. எனக்கு வந்து லிஸ்ட் வந்து மியூட்டபிள்னா என்ன அர்த்தம்? மாற்றலான்னு அர்த்தம். எப்படி மாற்றுறது? எனக்கு L of 0ல இப்போ 10 இருக்குது, அங்கே வந்து எனக்கு 10 வேண்டாம், 777 ஆட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணால் என்னங்க பிரிண்ட் ஆகும்? பிரிண்ட் பண்ணி பாருங்கள். 777 அப்டேட் ஆயிருக்கு. அப்போ லிஸ்ட்டில் 1 by 1 நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ லிஸ்ட்டை எப்படி பார்ஸ் பண்ணுறது, அதாவது ஐட்ரேட் எப்படி பண்ணுறது? ஏற்கனவே லிஸ்ட்டை ஐட்ரேட் பண்ணி காமிச்சேன். ஃபார் எக்ஸ் இன் எல்னு கொடுத்து அதுலேருந்து தான் இது கேட்டிங்க நீங்கள். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நான் கண்டுபிடிச்சிடலாமா? இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இப்படியும் கொடுக்கலாம். லிஸ்ட்டை இப்படி கொடுத்தாலும் 10, 20 ஏ ட்ரூன்னு வந்துடும். இது ஃபார் லூப்பில். வைல் லூப்பில் கொடுக்கணுன்னா என்ன பண்ணுறது? ஃபார் லூப் வந்து சீக்வன்ஸுக்கு, வைல் லூப் வந்து ஃபார் ஐ வைல் ஐ லெஸ் தேன் லென் ஆஃப் எல். இவ்வளோ தானே. அங்கே என்ன கொடுத்தீங்க? ஸ்ட்ரிங்கில் என்ன கொடுத்தீங்க? அதே தான் இங்கேயும், எல் ஆஃப் ஐ ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டு 1. அவ்வளோதாங்க. அப்போ இந்த ஃபார் லூப் இல்லை.
அப்படின்னா வைல் எப்படி லிஸ்ட்டை வந்து ஐட்ரேட் பண்ணி ஒவ்வொரு வேல்யூவாக எடுக்குது. புரியுதா? இதில் நான் அதை உண்மையிலே இதில் ரொம்ப கஷ்டமாக ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா? யாருக்கும் புரியலைன்னா கேளுங்க. இவ்வளோதான் லிஸ்ட், ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஜாவாவும் சொல்லிக் கொடுக்குறேன். நான் வந்து எப்போ ஜாவாவில் வந்து லிஸ்ட்டை வந்து சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் முடிச்சு, ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்னா பாலிமார்பிசம்னா என்ன, இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்ன, என்கேப்சுலேஷன்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னா என்ன, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அரேனா என்ன, ஸ்ட்ரிங்குனா என்ன. ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு பெரிய கிளாஸ், எப்படி பைத்தானில் பெரிய கிளாஸோ அதே மாதிரி ஜாவாவில் பெரிய கிளாஸ். அதில் ஸ்ட்ரிங்குனா என்ன, ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் என்னென்ன, அதையெல்லாம் சொல்லி முடிச்சு, அதுக்கப்புறம் 2 டைமென்ஷனல் அரேனா என்ன, அதை சொல்லி முடிச்சு, அதுக்கப்புறம் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, பைத்தான்லேயும் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இருக்குது, எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, அதையெல்லாம் சொல்லி முடிச்சு, அதுக்கப்புறம் தான் கலெக்ஷன் ஒரு டாபிக் வரும். அந்த கலெக்ஷனில் தான் லிஸ்ட், செட், இங்கே டியூப்புல்னு சொல்கிறோம், அங்கே டியூப்புல்னு ஒன்று கிடையாது, சரியா? இங்கே டிக்ஷனரின்னு சொல்லுவோம், அங்கே அதை மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும், அதாவது இதெல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு 1.5 மாதம் ஆயிரும். டெய்லி ஒரு 1.5-2 மணி நேரம் படித்தா அவர் இந்த லிஸ்ட்டை படிக்கிறதுக்கு 1.5 மாதத்தில் படிப்பார். ஏன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் அது ஆப்ஜெக்ட். இப்போ நீங்கள் இன்னும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்னா என்னன்னே நம்ம இதில் இருந்து பார்க்கல. ஸ்ட்ரெயிட் இதில் அறையவே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டாக போய் லிஸ்ட்டில் போய் என்டர் ஆகும். அதுதான் இதோட பவர். அப்போது இது எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணலாம், இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எவ்வளோ கிளியராக நம்ம எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரியான. அப்போ இது ரிலேட்டடான ப்ரோக்ராமிங் பசில்ஸ் என்னென்னலாம் நான் ட்ரை பண்ணலாம், இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஐடியா சொல்லுங்களேன். இப்படி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன், 10, 20. நீங்கள் தான் எனக்கு இதில் ஐடியா சொல்லணும், சரியா? 40, 50, 60, 70, 80, 90, 100 இப்படி ஒரு லிஸ்ட் வச்சுருக்கேன். இந்த லிஸ்ட்டில் எனக்கு மல்டிபிள்ஸ் ஆஃப் 20 மட்டும் பிரிண்ட் ஆகணும். அப்போ 20, 40, 60, 80, 100 இது பிரிண்ட் ஆகணும். ஐடியா சொல்லுங்களேன். மல்டிபிள்ஸ் ஆஃப் 20 பிரிண்ட் ஆகிறதுக்கு ஐடியா தெரியலன்னு சொல்கிறவங்க மொத்தமாக எல்லா நம்பரும் பிரிண்ட் ஆகிறதுக்கான ஐடியா சொல்லுங்கள், அதுக்கப்புறம் போகலாம். எது தெரியுமோ அதுலேருந்து தெரியாததை ட்ரை பண்ணுவோம். மொத்தமாக எல்லாத்தையும் வரிசையாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஃபார், கரெக்டாக ஏதோ ஒரு பேர் வச்சுக்கோங்க, ஐஇன் இல்லை எக்ஸின் எல், இதானே மொத்தமாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ மொத்தமாக பிரிண்ட் பண்ணியாச்சுல, அவ்வளோதான். இப்போ இதில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 20 எப்படி கண்டுபிடிக்கிறது? அவ்வளோதான். உள்ள ஒரு இஃபை தூக்கி போட்டால் முடிஞ்சு போச்சு. எக்ஸ் மாடுலஸ் 20 ஈக்குவல்ஸ் டு 0 அப்படி இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணுப்பா அப்படின்னா முடிஞ்சு போச்சு. 20, 40, 60, 80 அவ்வளோதான். எவ்வளோ ஈஸி பாருங்க. இன்னும் நிறைய இதில் படிக்கலாம் இந்த லிஸ்ட்டில். இப்போ நான் வந்து ஒருத்தரோட மார்க் வச்சுருக்கேன். இப்படி வந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எல் மாட் 20 அப்படி கொடுக்க முடியும். டைரக்டா எக்ஸாம்பிளுக்கு எல் மாட் 20 அப்படி கொடுத்தா என்ன? லிஸ்ட்டுங்கிறது காம்பவுண்ட் டேட்டா டைப் வேணா கொடுத்து பார்ப்போம், சரியா? இப்போ நீங்கள் டைரெக்டாக எல்ல பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகும்? எல்லா நம்பர்ஸும். அது வந்து காம்பவுண்ட் டேட்டா டைப், அதுக்குள்ள நிறைய வேல்யூஸ் இருக்கு, என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அன்சப்போர்ட்டட் ஆப்ரண்ட், ஒரு வேல்யூ எடுத்து அந்த வேல்யூ 20ஆல டிவைட் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. மொத்தமா இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்து 20ஆல டிவைட் ஆகுதுன்னா இதுல எது அப்படிங்கிற கேள்வி வந்துடும். அதனால டைப் எரர். ஏன்னா இந்த மாடுலஸ் ஆபரேட்டரை லிஸ்ட் மேல அப்ளை பண்ண முடியாது. அதனால ஆனா நல்ல யோசனை. இப்போ பாருங்க, இப்போ 10, 20ன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன்னா இன்னொரு லிஸ்ட் 2 ஒன்று வைக்கிறேன். லிஸ்ட் 2 A B C அப்படின்னு இன்னொரு லிஸ்ட் வைக்கிறேன். பிரிண்ட் எல், பிரிண்ட் என்ன, இன்னொரு ஒரு லிஸ்ட் L3 ஈக்குவல்ஸ் டு L பிளஸ் L3 ஈக்குவல்ஸ் டு L பிளஸ் L2 பிரிண்ட் L3. அவ்வளோதான், 2 லிஸ்ட் இருக்கு. நான் சும்மா ஏபிசின்னு காமிச்சிட்டு இருக்கேன். நீங்கள் ரியல் லிஸ்ட் ஏதாவது சேர்க்கணும்னா சேர்த்துட்டு 2 ஒன்றா சேர்த்தாச்சா? ரெண்டே ஒன்றா சேர்த்து பிரிண்ட் பண்ணியாச்சா?
இதை விட பாருங்க, இங்கே பாருங்க, L2 இருக்கா? சரி, இப்படி இருக்கட்டும். இப்போ இது அடுத்தது பாருங்க, L2 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 into 3. இது என்ன, இது நல்லா இருக்குல்ல? அப்படியே ட்ரிபிளா வேணும்னா மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ லிஸ்ட்டுக்குள்ள என்னென்ன லிஸ்ட் கண்டைன்ஸ் ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ், இது புரியுதா? நீங்க ஒரு லிஸ்ட்டுக்குள்ள என்ன டேட்டா டைப் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது புரியுதா? இந்த லிஸ்ட்டில் கேரக்டர், அதாவது ஸ்ட்ரிங் இருக்கு, இந்த லிஸ்ட்டில் நம்பர் இருக்கு, இது மாதிரி ஃப்ளோட் வைக்கனா வச்சுக்கலாம், பூலியன் வைக்கனா வச்சுக்கலாம், நீங்க என்ன வேல்யூ வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது புரியுதா? அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? லிஸ்ட் கேன் ஹோல்ட் ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ், இதான் நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட். இதுல உங்களுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்தால் சொல்லுங்க. ஏன்னா இதுல சந்தேகம் இல்லைன்னா அடுத்து ஒன்று போகிறேன். அப்போ லிஸ்ட்டுங்கிறது ஒரு டேட்டா டைப். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, லிஸ்ட் இஸ் அ டேட்டா டைப், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதை நீங்க மனசுக்குள்ள சொல்லி பார்த்துக்கோங்க. லிஸ்ட் இஸ் அ டேட்டா டைப், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். முதல் கேள்வி, சரியா? லிஸ்ட் கேன் கண்டெய்ன் ஹெட்ரோஜீனியஸ்னா எந்த டேட்டா டைப் வேணும்? ஆப்ஜெக்ட்ஸ். அதாவது லிஸ்ட் கேன் கண்டெய்ன் எனி டேட்டா டைப், இதான் அதுக்கான அர்த்தம். இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ அப்படின்னு நினைக்காதவங்க யாராவது இருக்கீங்களா? இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ, இதுவும் ட்ரூ. ஆமா, 3மே ட்ரூ தான். இது என்ன 3 ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்றவங்க கூட இருக்கலாம். இந்த 3மே ட்ரூ அப்படின்னு சொல்லாதவங்க இருக்கீங்கன்னா சொல்லுங்க. இந்த 3மே ட்ரூன்னு நான் நம்புறேன். அப்படி நீங்களும் நம்புறீங்கன்னா உங்ககிட்ட, நம்புறவங்க கிட்ட ஒரு கேள்வி, நம்பாதவங்க சொல்லுங்க. நம்புறவங்க கிட்ட ஒரு கேள்வி, நம்புறவங்க கிட்ட லிஸ்ட் கேன் கண்டெய்ன் ஹெட்ரோஜீனியஸ் ஆப்ஜெக்ட்ஸ், எஸ். லிஸ்ட் கேன் கண்டெய்ன் எனி டேட்டா டைப், எஸ். அப்படின்னா லிஸ்ட் கேன் கண்டெய்ன் அனதர் லிஸ்ட். ஏன்னா அனதர் லிஸ்ட்ங்கிறது அது ஒரு டேட்டா டைப், அது ஒரு ஆப்ஜெக்ட் டேட்டா டைப் தானே. ஸ்ட்ரிங் எப்படி ஒரு டேட்டா டைப்போ அதே மாதிரி லிஸ்ட் ஒரு டேட்டா டைப் தானே. அப்போ ஒரு லிஸ்ட்டுக்குள்ள ஒரு லிஸ்ட் இருக்கலாமா? இதுதான் கேள்வி. இருக்கலாம் சார். இருக்கலாங்கிறது தான் ஆன்சரா வந்து நிக்குது, சரிதானே? மேல இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட் படியும் எஸ் இட் கேன் கண்டெய்ன். மேல இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட் படியும் ஒரு லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருக்கலாம். கிரியேட் பண்ணி பார்ப்போமா? இப்போ எல், இதை நான் L1ன்னு வச்சுக்கிறேன், சரியா? L1 L2ன்னு இருக்கா? இப்போ நான் வந்து LL அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். LLல இப்படி கிரியேட் பண்ணலாமா? L1, L2 இப்படி கிரியேட் பண்ணலாமா? இதான் கேள்வி. லிஸ்ட்டுக்குள்ள நீங்க எந்த டேட்டா டைப் வேணாலும் வைக்கலாம்னா நான் லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட்டையே வைக்கிறேன். சரி, இது ஒரு கேள்வி. பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி. இப்போ L3 ஈக்குவல்ஸ் டு L1 பிளஸ் L2, சரியா? L1ல பார்த்துக்கோங்க 10 எலிமெண்ட் இருக்கு, 10 லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்கு. L2ல 3 இருக்கு. இப்போ பிரிண்ட் ஆஃப் L3 அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும்? ஒரு கேள்வி. அடுத்தது பிரிண்ட் ஆஃப் டைப் ஆஃப் L3னா என்ன பிரிண்ட் ஆகும்? ஒரு கேள்வி. அடுத்தது ரெண்டுமே ரொம்ப பேஸ்லெஸ், உங்க லெவலுக்கு ரொம்ப கம்மியான கொஸ்டின்ஸ். அப்போ பிரிண்ட் ஆஃப் லென் ஆஃப் L3னா என்ன பிரிண்ட் ஆகும்? 3த்துக்கு ஆன்சர் சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்னுத்துக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன், ரெண்டாவதுக்கும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு இந்த 10ல இருந்து 20 100 வரைக்கும் போயிட்டு அடுத்து ஏபிசி பிரிண்ட் ஆகும். இதான் ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர். ரெண்டாவது நம்ம L3, இது என்ன கேள்வி? L3 ஒரு லிஸ்ட். லென் ஆஃப் L3 என்ன? லென் ஆஃப் L3 13. 2ன்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு, 13. லென் ஆஃப் L3 13 தானே? மேல 10 கீழே 3, 13 தானே? ஆமா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தான் ஆன்சர் வந்திருக்கு. 13 எலிமெண்ட்ஸ் இருக்கு. சரி, இப்போ எனக்கு இங்க இந்த LLல என்ன இருக்கு? நல்லா பார்த்துக்கோங்க, இந்த LLலயும் மேல இருக்கிற அதே வேல்யூ தான் இருக்கு, கரெக்ட் தானே? இந்த LLலயும் L1 L2 தான் இருக்கு. இப்போ இந்த LLங்கிற லிஸ்டோட லென்த் என்ன? சேம் 13 தான் வரும்னு நினைக்கிறேன். 13 தவிர வேற ஏதாவது ஆன்சர் சொல்றவங்க இருக்கீங்களா? 2 சார்.
2 ஓகே ஏன்னா ரெண்டு ரெண்டு ஆப்ஜெக்ட் தானே உள்ள இருக்கு. ஓகே இல்ல கரெக்ட், உள்ள 2 தான் இருக்கு. அப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா 2. புரியுதா? மேல ஒவ்வொரு எலமெண்ட்டையா எடுத்து உள்ள வச்சீங்க. L1ல இருக்கிற எல்லாத்தையும் அடுத்து L2ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையா எடுத்து வச்சீங்க 13. இப்போ உள்ள 2 பாக்ஸ், அந்தந்த பாக்ஸ்க்குள்ள 10 இருக்கு, ஒண்ணுல 3 இருக்கு, அது வேற ஸ்டோரி. இது 2 தான், இதோட லென்த் 2 தான். இதுல இன்னும் அப்போ ஃபேண்டாஸ்டிக்கா போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, பிரிண்ட், இதோட ஆன்சர் யாராவது சொல்றீங்களா? பிரிண்ட் எல்எல், மேல இருக்கிறதெல்லாம் இப்போ கமெண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் எல்எல் என்ன வருதுன்னு பார்ப்போமா? பிரிண்ட் எல்எல் இங்க பாருங்க, இந்த டிஃபரன்ஸ் புரியுதா உங்களுக்கு? இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு மொத்தமும், அடுத்து இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கு. அதனால தான் எல்எல்லோட லென்த் வந்து 2ன்னு கொடுக்குது. அப்போ மொத்தம் 2 ஆப்ஜெக்ட் தான் இருக்கு எல்எல்குள்ள. புரியுதா? அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன், இது புரிஞ்சவங்க, இது புரியாதவங்க தயவு செய்து கேளுங்க. இது புரிஞ்சவங்கள்ட்ட நான் இதோட ஆன்சர் கேட்க போறேன். அப்போ எல்எல் ஆஃப் 0னா என்னங்க பிரிண்ட் ஆகும்? லிஸ்டா L1 L1 ஆகுதான்னு பாப்போமா? எல்எல் ஆஃப் 0ல இந்த 10ல இருந்து 100 வரைக்கும் பிரிண்ட் ஆகுறது புரியுதா? அப்போ எல்எல் ஆஃப் 0 சரி. அப்போ இதை எப்படி நான் புரிஞ்சுக்கிடுறது? இந்த டயக்ராமை நான் எப்படி புரிஞ்சுக்கிடுறது? இதுக்கு வந்து டயக்ராம் வரைஞ்சா இந்த பாருங்களேன், இப்படி இருக்கும், இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும், இதே மாதிரி இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்கும். கரெக்டா? இதுல என்ன 7 வரைக்கும் இருக்கா? இதுல 100 இருக்கும். இதுதான் எல்எல் ஆஃப் 0. இன்னொரு 3 இருக்கும். இந்த எல்எல் ஆஃப் 0க்கு பக்கத்திலேயே இன்னொரு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல ஒரு 3 இருக்கும், ஏபிசி அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்படி புரிஞ்சுக்கிடுறது சரியா? இதுதான் நம்ம நினைக்கிற எல்எல் அப்படிங்கிற லிஸ்ட் இருக்குல்ல, அந்த எல்எல் லிஸ்ட்ல, இந்த எல்எல் லிஸ்ட்ல இது இந்த மொத்த ஏரியாவும் 0th எலமெண்ட், இந்த மொத்த ஏரியாவும் 0th எலமெண்ட், இது மொத்தமும் ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அந்த 0th எலமெண்ட்ல எனக்கு 10 இருக்கு. அதுக்குள்ள ஏன்னா எலமெண்ட் 0ல 10, 20, 30 வேல்யூஸ் இருக்கு. இது புரியுதா? அப்ப எலமெண்ட் 0ங்கிறதே ஒரு லிஸ்ட். புரியுதா? எலமெண்ட் 0ங்கிறது ஒரு லிஸ்ட், எலமெண்ட் 1ங்கிறது ஒரு லிஸ்ட். அப்ப எல்எல் ஆஃப் 0வோட லென்த் என்னன்னு பார்க்கலாமா? எல்எல் அப்படிங்கிறது அதோட லென்த் 2 தான். ஆனா லென் ஆஃப் எல்எல் ஆஃப் 0 அதுவே ஒரு லிஸ்ட் இல்ல. அப்ப அதோட லென்த் என்னன்னு போய் பார்க்கலாம்ல. அதோட லென்த் 10. புரியுதா? அதே மாதிரி அப்போ எல்எல் லென் ஆஃப் எல்எல் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னங்க, அது பார்க்கலாம்ல. அதோட வேல்யூ 3, ஏன்னா அதுல ஏபிசி 3 தான் இருக்கு. இது வரைக்கும் சொன்னது யாருக்கெல்லாம் புரியல? இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்து ப்ரொசீட் ஆக போறேன், அதுக்காக கேட்குறேன். இல்லைங்க எனக்கு இது புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா இதுக்கு அடுத்து போக போறேன். இல்லை இதை நாங்க ட்ரை பண்ணவே இல்லையே, நாங்க ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு யாரும் சொல்றீங்கன்னா சொல்லுங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா புரிஞ்சவங்க கிட்ட அடுத்து ப்ரொசீட் ஆக போறேன். அப்புறம் ஐயோ நான் அமைதியா இருந்துட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன கேட்க போறேங்கிறத சொல்றேன். இப்போ எல்எல் பத்தி உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சு. இப்போ பிரிண்ட் எல்எல் ஆஃப் 0 அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த 10, 20, 30 அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. இப்போ பிரிண்ட் எல்எல் ஆஃப் 1 அப்படின்னா என்ன பிரிண்ட் ஆகும்? இந்த ஏபிசி அப்படியே பிரிண்ட் ஆகும். இதுல யாருக்கும் சந்தேகமே இல்லை. இப்போ என்னோட சந்தேகத்தை சொல்றேன். இதுல யாருக்கும் சந்தேகம் இல்லைன்னா என்னோட சந்தேகத்தை சொல்றேன். பிரிண்ட் எல்எல் ஆஃப் 0, 0 என்ன பிரிண்ட் ஆகும்? பிரிண்ட் எல்எல் ஆஃப் 1, 0 என்ன பிரிண்ட் ஆகும்? சார் டாட் வைக்க கூடாது சார், எல்எல் ஆஃப் 0.0ன்னு கேட்கக்கூடாது, ஸ்கொயர் பிராக்கெட் தான். இங்க பாருங்க, இப்போ நீங்க இது யாருக்காவது புரியலைங்கிறவங்க பார்த்துக்கோங்க, புரிஞ்சவங்க டிஸ்கஸ் பண்ணி. இங்க பாருங்க, இப்போ இது ஒரு லிஸ்ட். அதே மாதிரி நான் இங்க தனியா எடுத்து எழுதி காமிக்கிறேன். இது ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்கு தான்
இந்த லிஸ்ட்டுக்கு தான் நீங்க எல் இங்கே எழுதுறேன் சரியா. இந்த லிஸ்ட்டுக்கு தான் நீங்க L1 அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க. இந்த லிஸ்ட்டுக்கு தான். இதே மாதிரி இது ஒரு லிஸ்ட், ஏபிசிங்கிறது ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்டுக்கு தான் நீங்க ஏபிசின்னு பேர் வச்சிருக்கீங்க. இப்படி 2 லிஸ்ட் இருக்கு. இப்போ இந்த 2 லிஸ்ட்டையும் நீங்க பார்ட் ஆஃப் எல்எல் மாத்திட்டீங்க. அப்போ இது ஒரு லிஸ்ட், இது ஒரு லிஸ்ட். இதை இப்படி மாத்தினதுக்கு அப்புறமா இது பாருங்க, இது எல்எல் ஆஃப் 0வா மாறிடுச்சு. இப்போ மொத்தமா எல்எல் இதுதான். இந்த எல்எல்ல இது எல்எல் ஆஃப் 0, இது எல்எல் ஆஃப் 1. அப்போ எல்எல் ஆஃப் 0க்குள்ள போய் பார்த்தா அதுக்குள்ள ஒரு லிஸ்ட் தான் இருக்கு. இப்போ இது வரைக்கும் எல்எல் ஆஃப் 0னா எல்எல் ஆஃப் 0ல ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கும், இன்டிஜர் இருக்கும்னு நினைச்சா எல்எல் ஆஃப் 0க்குள்ள ஒரு லிஸ்ட் தான் இருக்கு. அப்போ அந்த லிஸ்ட்டை நான் எப்படி எடுக்கிறது? அப்போ எல்எல் ஆஃப் 0ங்கிறது எதை சொல்லுது? இந்த 10 நம்பரையும் சொல்லுது. அப்போ அதுல ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ எல்எல் ஆஃப் 0ல 0 என்னது? இல்ல எல்எல் ஆஃப் 0ல 1 எது? எல்எல் ஆஃப் 0ல 2 எது அப்படின்னு கேட்குறது. புரியுதா? புரியாதவங்களுக்கு இது புரியுதா? சரி, இது எப்படி ஒவ்வொரு வேல்யூவா பிரிண்ட் பண்றது? அது அடுத்த கேள்வி. இப்போ முன்னாடி ரொம்ப வசதியா பிரிண்ட் பண்ணிட்டோம், ஒரு ஃபார் லூப் எழுதி பிரிண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார் லூப் எழுதி பார்ப்போமா? அடுத்தது போகலாமா? அப்போ இதை எப்படி வரிசையா பிரிண்ட் பண்றது? இந்த எல்எல்ல எப்படி பிரிண்ட் பண்றது? இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணேங்கிறது காமிக்கிறேன். L1 ஃபார் எக்ஸ் இன் L1 கோலன் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். உள்ள இருக்கிறதெல்லாம் சிங்கிள் வேல்யூஸ், அதனால டக்கு 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 டக்குன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இப்படி 10 20 30 40 100 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருக்கிறது 2 வேல்யூ, ரெண்டுமே லிஸ்ட். அதே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஃபார் எக்ஸ் இன் எல்எல் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம், என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஃபார் லூப் நமக்கு புரிஞ்சிருச்சு, அதனால அதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். L2 என்ன வச்சுட்டது? இன்டென்டேஷன் எரரா? லைன் நம்பர் 4ல. சரி, லைன் நம்பர் 3யும் கமெண்ட் பண்ணிட்டோம். இப்படி அவுட்புட் வர்றது புரியுதா? ஏன்னா எக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் L1 பாயிண்ட் பண்ணுது, அடுத்து L2 பாயிண்ட் பண்ணுது. அதனால எக்ஸ் வந்து L1 ஃபர்ஸ்ட் மொத்தமாகவும் L2 அடுத்தும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது புரியுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா, இது புரியாதவங்க யாரும் இருக்கீங்களா? இப்போ நான் இதோட பேரெல்லாம் மாத்திக்கிறேன் நமக்கு புரியுற மாதிரி. சரியா? L1 L2 அப்படிங்கிறது இருக்கட்டும். இதை வந்து அவுட்டர் லிஸ்ட்னு மாத்திக்கலாமா? நமக்கு ஈஸியா புரியுற மாதிரி. இது அவுட்டர் லிஸ்ட் அப்படின்னு மாத்திக்கிறேன். ஒன்றும் இல்லை, அவுட்டர் லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருக்கு, அதனால பேரை மாத்திக்கிட்டேன், அவ்வளவுதான். இப்போ இங்க போயிட்டு அதே அவுட்புட் தான் வருது. அப்போ அவுட்டர் லிஸ்ட்டுக்குள்ள நான் இதை என்ன பண்ணிக்கிறேன்னா இன்னர் அப்படின்னு வச்சுக்கிறேன். இன்னர் லிஸ்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன், பேரை மாத்திக்கிறேன், அவ்வளவுதான். இன்னர் லிஸ்ட், இங்கே இன்னர் லிஸ்ட். அப்போ இன்னும் நல்லா புரிஞ்சிடும். இந்த அவுட்புட் புரியுதுல்ல? இந்த அவுட்புட் புரிஞ்சிருச்சுன்னா எனக்கு இப்போ என்ன லிஸ்ட்டுக்குள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டாக தானே பிரிண்ட் ஆகணும். லிஸ்ட்டுக்குள்ள லிஸ்ட் இருந்தால் அப்படியே பிரிண்ட் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்றது? இப்போ இந்த இன்னர் லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எதை பாயிண்ட் பண்ணுது? இதே இன்னர் லிஸ்ட் செகண்ட் எதை பாயிண்ட் பண்ணுது சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் இது 10 to 100 வரைக்கும் சொல்லுது, அடுத்து A to C வரைக்கும் சொல்லுதுங்கிறதுல யாருக்கும் சந்தேகம் இல்லை. அப்படி சந்தேகம் இல்லைன்னா இப்போ இதுல வேற ஒரு கேள்வி இருக்கு. முதல்ல இது வந்து L1, ரெண்டாவது L2. இப்போ நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா? இப்படி ஒரு ஃபார் லூப் எழுதுனா தப்பா? ஃபார் எலமெண்ட் இன் இன்னர் லிஸ்ட் கோலன் பிரிண்ட் எலமெண்ட் இப்படி எழுதுனா தப்பா? சேம் அவுட்புட் தான். கொஞ்சம் இப்போ பாக்ஸ்ல போட்டு உங்களுக்கு லிஸ்டா வந்திருக்குல்ல, இப்போ தனித்தனி எலமெண்ட்ஸா வந்திருக்கிறது புரியுதா? ஓகே, இப்போ தனித்தனி எலமெண்டா வந்துருச்சு, கரெக்டா? இப்போ தனித்தனி எலமெண்டா ஏன் எடுத்தோம்? தனித்தனி எலமெண்டா எடுக்கிறதுல நமக்கு வசதி இருக்கு. என்ன வசதி இருக்கு? இப்போ இதுல 20ஆல டிவைட் ஆகிற நம்பரை மட்டும் கொடுங்க, இதுல இருக்கிற கேரக்டர்ஸை மட்டும் கொடுங்க, இதுல இருக்கிற அல்பபெட்ஸை மட்டும் கொடுங்க. இப்படி அவங்க என்ன கேட்டாலும் எடுத்துடலாம்ல.
இதில் ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஒவ்வொரு எலமெண்ட்டாக பிரிண்ட் ஆகிறதுல இஃப் எலமெண்ட்டோட டைப் பிரிண்ட் பண்ணலாமா? இதோட சேர்ந்து எலமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே அதோட டைப்பையும் சேர்த்து பிரிண்ட் பண்ணலாமா? பண்ணலாம்ல. இந்த அவுட்புட் இன்வாலிட் சின்டாக்ஸா, கமா விட்டுட்டேங்க. இந்த அவுட்புட் புரியுதா பாருங்க. இந்த அவுட்புட் புரியுதா? முதல்ல 10ன்னு பிரிண்ட் ஆகுது, அதோட டைப். அடுத்து 20 அதோட டைப். அடுத்து 30 அதோட டைப். 40 அதோட டைப். கடைசியா ஏ அதோட டைப், பி அதோட டைப், சி அதோட டைப். இப்படி பிரிண்ட் ஆகுறது புரியுதா? இது புரிஞ்சிருச்சுன்னா இது வேண்டாம், இதை கொஞ்சம் அசிங்கமா இருக்கு பார்க்குறதுக்கு, அதனால இதை எடுத்து விட்டுறலாம் நம்ம. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு சொல்றேன். எனக்கு இதுல இருக்கிற கேரக்டர் மட்டும்தான் வேணும், நம்பர் மட்டும்தான் வேணும் அப்படி கேட்டாங்கன்னா இஃப் டைப் ஆஃப் எலமெண்ட் ஈக்குவல்ஸ் டு இன்டீஜர், அவ்வளோதாங்க. அப்படி இருக்கிறத மட்டும் பிரிண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டாம். சரிதானே? நம்பர் மட்டும் பிரிண்ட் ஆகுதா? இப்போ ரெண்டு லிஸ்ட்டுக்குள்ளேயும் உள்ள போய் பார்த்து நம்பரை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டோம். புரியுதா? இது யாருக்கெல்லாம் புரியல. இதுல எனக்கு ஸ்ட்ரிங் வேணும்னா இங்க எஸ்டிஆர்னு கொடுத்துக்கோங்க. ஏபிசி மட்டும் பிரிண்ட் ஆயிடும். இன்னைக்கு கிளாஸ் யாருக்கெல்லாம் இதில் ஒன்றும் கஷ்டமாக இல்லை அப்படின்னு யாராவது கஷ்டமாக ஃபீல் பண்ணுறீங்களா? ரொம்ப ஈஸி. போக 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 பைத்தான் வந்து ஈஸி. அது நான் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சும்மா. கூட நீ அப்படி தானே சொல்லுவேன், ஒரு பைத்தான் ட்ரெயினர் அப்படி தான் சொல்லணும். நீ பைத்தான் கிளாஸில் பைத்தான் ஈஸின்னு சொல்லுவேன், ஜாவா கிளாஸில் ஜாவா ஈஸின்னு சொல்லுவேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் தப்பு இல்லை. நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுற டே வரும். நீங்கள் நல்லா ஆனால் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணிட்டு வாங்க. சரியா? முதல் தடவை பார்க்குறதுனால கொஞ்சம் ஏதாவது அங்கங்கே கொஞ்சம் பிளர்ராக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, சின்ன சின்ன விஷயம்தான். ப்ராக்டிஸை விட்டுறாதீங்க, நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ப்ராக்டிஸ் தான் உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகுது, அதை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. எனக்கு இப்போ நான் இதில் ஸ்ட்ரிங் இன்டீஜர் கொடுத்து பார்த்துட்டோமா, இதே ரிலேட்டடாக எனக்கு இதில் இந்த 40ங்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் ஏபிசின்னு டைப் பண்ணிடணும். என்ன பண்ணலாம்? ரீப்ளேஸ் கொடுக்கலாம் சார். எப்படி கொடுப்பீங்க? அதோட இண்டெக்ஸ் வேல்யூ அக்சஸ் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணலாம் சார். இண்டெக்ஸ் வேல்யூ ஆக்சஸ் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணலாம். டைரக்டாவே எலிமெண்ட் ஈக்குவல்ஸ் டு 40 அப்படி கொடுக்கலாமா? 40ன்னு தானே சொன்னாங்க. இந்த இடத்துல எலிமெண்ட் 40 இருந்ததுன்னா, அப்படி 40 இருந்ததுன்னா அந்த எலிமெண்ட்டை ஏபிசின்னு மாத்திருங்க. இதானே? இப்படி கொடுக்கலாம். டைரக்டா 40 மாத்துங்கன்னு சொன்னாங்கன்னா இப்படி கொடுக்கலாம். இல்லைன்னா எனக்கு பொசிஷன் சொல்றாங்க, எனக்கு வந்து L1ல 5வது பொசிஷனை மாத்துங்க. அப்போ L1ல 5னா L1 இது 0 1 2 3 4 5, அந்த 60 வந்து 600ன்னு மாத்துங்க. அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி பொசிஷன் வச்சு மூவ் பண்ணலாம்ல. சரி, இதை ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிட்டு வாங்க. அப்போ L1 ஸ்டீஃபன் போட்டிருக்கிறது கரெக்ட். இந்த இடத்துல எப்படி ஃபார் லூப்ல L1 எழுதுறது? அந்த ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் 2 ஃபார் லூப்ல எழுதலையே நம்ம. இதுல எப்படி நான் பொசிஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு 2 லிஸ்ட் வச்சிருக்கீங்க, 2வது லிஸ்ட்ல 3வது எலிமெண்டா சின்னு வச்சிருக்கீங்க. ஆமா, 2வது லிஸ்ட்ல 3வது சின்னு வச்சிருக்கோம். அந்த சி எடுத்துட்டு அதுல எக்ஸ்ன்னு எழுதிருங்க. அப்படின்னா 2வது லிஸ்ட்ல 3வது எலிமெண்ட் அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? யோசிச்சு பார்த்துட்டு வாங்க. ஃபார் லூப்ல பண்ண முடியுமா இல்ல வைல்ல இதை பண்ண முடியுமா அப்படின்னு மட்டும் பார்த்துட்டு வாங்க. பண்ணுனீங்கன்னா யாராவது கண்டிப்பா சேட்ல போட்டு விடுங்க. அப்போ இந்த லிஸ்ட்டை கண்டினியூ பண்ணுவோம். இந்த லிஸ்ட்ல இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேச வேண்டியிருக்கு. லிஸ்ட்ல எப்படி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, எப்படி ஐட்ரேட் பண்றது, ரிவர்ஸ் பண்றது, சார்ட் பண்றது, இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் பேச வேண்டியிருக்கு. அதெல்லாம் நாளைக்கு பேசுவோம். ஒரு பொதுவான சந்தேகம்,
சொல்லுங்க. கனியம் ஃபவுண்டேஷன் ப்ராஜெக்ட் ஐடியாஸ்ல இப்போ ஏதாச்சும் இப்போ நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னா இப்போ அவங்கள அந்த ப்ராஜெக்ட் ஐடியாஸை கிளிக் பண்ணி அதில் நானேவே அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கலாமா இல்லை முன்னாடியே யார்கிட்டயும் பேசணுமா? ஏற்கனவே இதை சொல்லியிருந்தீங்க. சரி, ஒரு சின்ன ஏதாச்சும் ப்ராஜெக்ட் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். நல்ல அப்டேட், நல்ல விஷயம். நீங்க கனியம் ஃபவுண்டேஷன் நீங்க தமிழ்நாட்டுல ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று வந்து FSFTN. இது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இவங்களோட சைட் எல்லாம் இருக்கும், ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு.org. நிறைய நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியா இவங்களை ஃபாலோ பண்றது ட்விட்டர்லாம் ஃபாலோ பண்ணலாம், ஈஸியான வழி. இது போய் பாருங்க, கனியம்.com போய் பாருங்க. இது கனியம்.com அவங்களோட ப்ராஜெக்ட்ஸை கிட்டில் போட்டிருக்காங்க. கிட்டு கனியம் இந்த இருக்கா, அதுல போய் நீங்க நான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், அதுல போயிட்டு நான் இஷ்யூஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஆமா, இஷ்யூஸ் போட்டு நிறைய வருது. ஏற்கனவே நம்ம குரூப்ல இருந்து ஸ்டீஃபன் அதுக்கப்புறம் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்றாங்கன்னு நினைச்சேன். ஆமா, ஸ்டீஃபன் பண்றாரு. இதுல நான் நினைச்சேன் நான் ஒரு பிகினருக்கான என்ன இஷ்யூஸ் இருக்கோ அதுல கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அடுத்த வாரம் இல்ல அதுக்கு அடுத்த வாரம் கனியம் ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு ஒரு வாரம் டெய்லி காலையிலன்னு நினைக்கிறேன் 1/2 மணி நேரம் அவர் வந்து ப்ராஜெக்ட் மென்டரிங் பண்ணுவார். அவரே உங்களுக்கு ப்ராஜெக்ட் நீங்க என்ன அவர் மென்டரிங் பண்ணுவார்னா ஃபுல்லாவே நீங்க தான் ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க. அதுக்கு அவர் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதுக்கான ஐடியாஸ் கொடுப்பார். அந்த ப்ராஜெக்ட் மென்டரிங் அவர் முன்னாடியே வாலண்டியராகவே வரேன்னு சொன்னார். இதுக்கு கனியம் ஸ்ரீனிவாசன் நானே அவரே இந்த பைத்தான் கோர்ஸ் போகுதுன்னு தெரிஞ்ச உடனே நானே வரேனே இதுக்கு நான் வந்து, ஏன்னா அவர் பைத்தான்ல நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. முன்னாடியே உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லியிருப்பேன், நிறைய பேர்ட்ட சொல்லியிருப்பேன். அவரோட பிளாக் காமிக்கிறேன், goingnu.wordpress.com போய் பாருங்க. ஒரு நல்ல மனிதர், உண்மையிலே ஐடி ஃபீல்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய மனிதர்கள்ல இவர் ஒருத்தர். உண்மையிலே இவரோட பிளாக் இவர் தான். இவரோட பிளாகை போய் பாருங்க. இவர் இதில் ப்ராஜெக்ட்டுக்கான ஐடியாஸும் நிறைய கொடுப்பாரு. இவர் விக்கிபீடியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, கனியம்ல நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர் நிறைய பண்ணுறாங்க. நமக்கு இவங்க மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்துக்கிட்டாதான் நமக்கு ஒரு சீனியர் கிடைச்ச மாதிரி, ஃபீல்டில் நமக்கு ஒரு சீனியர், அதுவும் ஃப்ரீயாகவே நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஒரு சீனியர் நம்ம ஏன் விடணும்? பிடிச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எவ்வளோ பெருசாக வளர்ந்துடலாம். அதாவது வைஸ் வர்சா. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சுயநலமாக இருக்குங்கிறதுக்கான ஐடியாவாக சொல்லலை. இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு எந்த நேரம் ஸ்ரீனிவாசன் செய்கிறாரா, என்ன செய்கிறார்? காலையில இந்திய நேரத்துல காலையில உங்களுக்கு ப்ராஜெக்ட் கைடன்ஸ் கொடுக்கலான்னு இருக்காரு. சரியா? நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, நல்ல என்னோட வியூவை சொல்றேன், தனித்தனியா சரியா பேசுகிறார் இல்ல, உங்களுக்கு வழி நடத்துகிறார். இதுல வந்து தனித்தனியா நீங்க வந்து செல்ஃபிஷ் இல்ல இது வந்து சொசைட்டிக்கான கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறத தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாதுங்க. நீங்க எவ்வளவு தூரம் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டே இருக்கீங்களோ, சொசைட்டி வந்து ஏதோ ஒரு வடிவத்துல உங்களுக்கு அதை ரீபே பண்ணிட்டே இருக்கும். அது பணமாவோ புகழாவோ பதவியாவோ உங்களுக்கு சொசைட்டி வந்து திரும்ப கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது நேச்சுரல். நீங்க செல்ஃபிஷா மட்டும் இருந்து ஒருத்தரால வாழவே முடியாது. என்கிட்ட ஆடி காரே வச்சிருந்தா கூட ரோடு குண்டு முழியுமா இருக்குன்னா நானும் டிஎஸ் 50 ஒரே ஸ்பீட்ல தான் போக முடியும். அப்போ அதுதான் முக்கியமான விஷயம் இதுல. நீங்க அப்போ ரோடு குண்டு குழியுமா இருக்குன்னு சொல்லி நான் மாநகராட்சிக்கு ஒரு கடிதம் எழுத வேண்டியிருக்கும். அது எல்லாரும் என்னைய கூப்பிட்டு நீங்க பொதுநலமா இருக்கீங்களேன்னு சொல்லுவாங்க. அந்த பொதுநலத்துல என்னோட சுயநலம் கூட கலந்துருக்கலாம். இந்த ஐடியா வச்சுக்கோங்க. நீங்க சுயநலமாவே நீங்க எல்லாருமே இருந்துக்கோங்க. உங்க சுயநலத்துல நீங்க பைத்தான் கத்துக்கணும், நீங்க ஒரு ப்ராஜெக்டை கான்ட்ரிபியூட் பண்ணணும், பண்ணுங்க. நான் இந்த ப்ராஜெக்டை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நீங்க நாளைக்கு தனியா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்ணி நிறைய சம்பாதிச்சாலும் சரி, இல்ல பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல ஆஃபர் வாங்கினாலும் சரி, இந்த ஆஃபர் வாங்குறதுங்கிறது கடைசி சாய்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஷனல் வேலை கிடைக்குமாங்கிறதுக்கு ஏங்க மாட்டார். நான் பார்த்த வரைக்கும் இன்ஜினியரிங் ஃபீல்டை தவிர வேற எந்த ஃபீல்டுலையும் எந்த ப்ரொஃபஷனலும் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கறதே கிடையாது. ஒரு ஆடிட்டர் எனக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்குமான்னு கேட்கிறாரு. ஒரு லாயர் ஏதாவது ஒரு லாயர்கிட்ட போய் ஜூனியரா ஜாயின் பண்றாரு. ஒரு டாக்டர் அவர் டாக்டரா இருந்தாருன்னா ஹவுஸ் சர்ஜனா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் அவங்க சீனியர் டாக்டர்ஸ் கூட கம்மியான சம்பளத்துல 1.5 வருஷம் MBBS படிச்சிருந்தா கூட கம்மியான சம்பளத்துல வேலை செய்யறாங்க. அந்த அனுபவத்தை திரட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து போய் நம்மளா கடை போடலாமான்னு யோசிக்கிறாங்க. நம்ம மட்டும் எதுக்கு, அதுவும் ஐடி இன்ஜினியர்ஸ், நம்ம எதுக்கு போய் ஒருத்தட்ட எனக்கு வேலை கொடுங்க நம்ம போய் கேட்கணும்? நம்மளும் ப்ரொஃபஷனல் தான், நம்மளும் அதே ரூட்ல போகணும் அப்படிங்கிறது சாதாரண ஒரு எக்ஸ்பெக்டேஷன். என்னோட இந்த ஒப்பீனியன்ல நீங்க டிஃபர் ஆகலாம். இவர் என்ன வேலை கிடைக்கிறதுக்கு அகைன்ஸ்டா பேசுறாரு அப்படிங்கிறது பேசலாம். நான் வேலை கிடைக்கிறதுக்கு எதிராக பேசல.
வேலை கிடைக்கிறது, நான் ஒருத்தன்ட்ட போய் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கறது என்னுடைய கடைசி சாய்ஸ். அது எழுத படிக்க தெரியாதவங்க, குறைவான படிப்பு படிச்சிருக்கிறவங்க செய்ய வேண்டிய வேலை. என்னுடைய தகுதியையும் திறமையும் வளர்த்துக்கிட்டு, நான் என்கிட்ட இந்த திறமை இருக்கு, நீங்க எனக்கு எவ்வளவு தருவீங்கன்னு கேட்கிற அந்த சரிசமமான இடத்துக்கு போறது தான் என்னோட எய்ம். அந்த எய்ம் ரீச் பண்றதுல என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனோ இல்ல அந்த எய்மை ரீச் பண்றதுல இருக்கிற எனக்கான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்கிறதுனாலயோ நான் யார்கிட்டயோ போய் எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கறது ஒரு நியாயம். அது என்னோட எய்ம் கிடையாது, அது என்னோட கோல் கிடையாது. எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கறது என்னோட கோல் கிடையாது. என்னோட கோல் நான் செல்ஃப் டிபெண்டா இன்டிபெண்டா நான் நிக்கிறது என்னோட கோல். அதுக்கு அந்த ரூட்ல நான் சில கம்பெனிஸ்ல வேலை பார்த்துருக்கலாம், அது நான் போற ரூட்டா இருக்கலாமே தவிர அது என்னோட எண்ட் கோலா இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு ஒரு யங்ஸ்டர் 20ஸ்ல இருக்கிற ஒரு யங்ஸ்டருக்கான லெசனா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ராக்டிக்கலா இன்ஜினியரிங் காலேஜஸ் தவிர ஆடிட்டிங் சொல்லி கொடுக்குற சிஏ படிச்சவங்க, லா எந்த லா காலேஜும் பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் கொடுக்கறது இல்லை, எந்த எம்பிபிஎஸ் காலேஜும் பிளேஸ்மெண்ட் கேம்பஸ் கொடுக்கறது இல்லை. பிளேஸ்மெண்ட்டுங்கிறதே நம்மளை அப்படியே டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. வேலை கிடைக்கணும், வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் இந்த பைத்தான் கோர்ஸ் போதாதா, இதுக்கு எதுக்குங்க 4 வருஷம் 3 வருஷம் படிக்கணும்? இந்த பைத்தான் கோர்ஸ் முடிச்சா உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. மிஞ்சி போனா இன்னும் 1 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்களா? மிஞ்சி போனா இந்த கோர்ஸ் முடிஞ்சதுல இருந்து 1 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. இதுக்கே நமக்கு அவ்வளவு பெரிய டிகிரி வேணும்? அதனாலதான் சொல்றேன், நீங்க ஆல்ரெடி ஓவர் குவாலிஃபைடு. தயவு செய்து அதை ஃபீல் பண்ணுங்க. அதை ஃபீல் பண்றவங்க வளர்ந்துருவீங்க. நான் சொன்னதுல ஏதாவது தப்பான பாயிண்ட்ஸும் இருக்கலாம், உங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுருங்க. ஃப்ரீயா இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. இதுல டிஃபர் ஆகுறதுக்கோ இதை எதிர்த்து பேசுறதுக்கான ஃபுல் ரைட்ஸ் உங்களுக்கு உண்டு. இது ஸ்டூடெண்ட்க்கு தேவையான முக்கியமான அட்வைஸ் தான் நீங்க சொல்றது எல்லாமே. கண்டிப்பா பாருங்க. நான் இதெல்லாம் எனக்கு தெரியல, நான் இவ்வளவு வயசுல தான் யோசிக்கிறேன். பட்ட பின்னாடிதான் புத்தி வரும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட சொல்றேன். இப்படி பண்ணாதீங்க, வேலை தேடாதீங்க, எனக்கு இன்டர்ன்ஷிப் கொடுங்க, எனக்கு ப்ராஜெக்ட் கொடுங்க, நான் அந்த ப்ராஜெக்டை முடிச்சு காட்டுறேன், அதை உங்களோட ப்ரொஃபைல்ல போட்டு வேலை தேடு. நான் கோர்ஸ் பண்ணேன்னு சொல்லி வேலை தேடாதீங்க. ஸோ யூ ஆர் சேயிங் நோ நீட் டிகிரி டு கெட் ஜாப். நோ நீட் டிகிரின்னு சொல்லல, டிகிரி இருக்குங்கிறதே ஒரு தகுதி இல்லைன்னு சொல்றேன். நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா டிகிரிக்கான குவாலிஃபிகேஷன் என்ன? நான் ஏன் ஒருத்தட்ட போய் எனக்கு வேலை கொடுப்பீங்களா நான் ஏன் கேட்கணும்? நான் தான் டிகிரி முடிச்சிருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, லா காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் இருக்கா? சிஏ முடிச்சவங்க பிளேஸ்மெண்ட் அலையிறாங்களா? அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் தானே. மெடிக்கல் முடிச்சவங்க பிளேஸ்மெண்ட் அலையிறாங்களா? நம்ம மட்டும் ஏன் பிளேஸ்மெண்ட்னு ஓடுறோம்? பிளேஸ்மெண்ட்டுக்காக உட்காந்து ஆப்டிடியூட், பிளேஸ்மெண்ட்டுக்காக உட்காந்து ஜிடி, பிளேஸ்மெண்ட்டுக்காக உட்காந்து இங்கிலீஷ். பிளேஸ்மெண்ட் லீஸ்ட்டுங்க. வேலை கிடைக்காத ஒருத்தன், தகுதியே இல்லாத ஒருத்தனை ஏதாவது ஒரு கம்பெனில போய் பழச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயங்க. நீங்க அதை விட மேல அதை நீங்க என்னைக்கு ஃபீல் பண்றீங்க, அதை ஃபீல் பண்றவங்க பெரிய ஆள். அதனாலதான் பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிச்சவன்லாம் காலேஜ் டிராப் அவுட். அது ஸ்டீவ் ஜாப்ஸ்ல இருந்து பில்கேட்ஸ் வரைக்கும் எல்லாம் காலேஜ் டிராப் அவுட். ஏன் காலேஜ் டிராப் அவுட்? ஏன் காலேஜ் ஐஐடியில படிச்சவன்லாம் எங்க போனா? ஏன் கம்பெனியே ஆரம்பிக்கல? ஐஐஎம்ல படிச்சுட்டு மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டோம்ல, நம்ம ஏன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க கூடாது? ஐஐஎம்ல படிச்சுட்டு நான் ஏன் போய் ஒரு கம்பெனில மேனேஜர் வேலை பார்க்கணும்? இது வந்து நீங்க அதுக்கு அடுத்த லெவல்ங்கிறத ஃபீல் பண்றவங்க தான் பெரிய ஆள். அதை ஃபீல் பண்ணலைன்னா நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் பிளேஸ்மெண்ட் கிடைக்கலையேங்கிற ஏக்கம் தான் இருக்கும். அதனால தயவு செய்து அதை விட்டுருங்க. நீங்க பண்ண வேண்டியது, இன்னும் 1 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். இப்போ இந்த கோர்ஸ் போகும்போது கோர்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் வேற எதுவுமே கேட்கல. எக்ஸ்ட்ராவா அதை படிச்சுட்டு வாங்க, இதை படிச்சுட்டு வாங்க, ஒன்றும் கிடையாது. இந்த கோர்ஸ்ல என்ன சொல்லி கொடுக்குறோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. பாயிண்ட் நம்பர் 1. கோர்ஸ் முடிச்சிட்டோமா, ஓரளவு, அதாவது என்ன சொல்றது, நவம்பர்ல இருந்ததுக்கும் டிசம்பர் எண்டுக்கும் என்கிட்ட ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. சரி, ஜனவரி மிட்ல கோர்ஸ் முடியுது. கோர்ஸ் முடிஞ்சதுல இருந்து பிப்ரவரி 15, மார்ச் 15 ஒரு எண்ட்லைன் வைங்க. அதுக்குள்ள இந்த கோர்ஸ்ல படிச்சதை எங்க அப்ளை பண்ணலாம்னு தேடுங்க. நான் எங்கெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரியான ட்ரீட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு திறமை இருந்து எனக்கு தகுதி இருந்தா வேலை கொடுங்க. எனக்கு தகுதி இல்லை, வாப்பா உன்னைய சேர்த்துக்கிடுறேன், நீ 1 மாசம் பாக்குறேன், அது வேண்டாம் சார், என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நான் அப்டேட் பண்ணிட்டு வரேன், அப்படி பேசுங்க. அதுக்கு இந்த கணியமெல்லாம் யூஸ் பண்ணுங்க. இவரே நிறைய ஐடியா சொல்லுவார். இன்னும் அடுத்த வாரத்துல வந்துருவார். எனக்கு ஊப்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு.
நல்ல வேளை நீங்க இன்னைக்கு கேட்டீங்க. நான் இன்னைக்கு நாளைக்கு அவர்கிட்ட பேசுவேன். அவராவே வாலண்டியரா வருவாரு. அதுல நீங்க இன்னும் நிறைய விஷயம் அந்த அந்த மென்டரிங் வந்து என்ன சொல்றது, மியூட் மென்டரிங்கா இருக்கும். நீங்க யாருமே பேச மாட்டீங்க, சேட்டிங்ல தான் இருக்கும். ஏன்னா அவர் இன்டர்நேஷனலா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் சேட்டிங்ல தான் பண்றாங்க. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியது ஐஆர்சி சேட்னா என்னது அப்படிங்கிறது. இப்படிதான் எல்லா ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் ஐஆர்சி சேட்ல தான் பண்ணுவாங்க. அப்போ இன்டர்நெட் ரிலே சேட்னு பேர். இந்த மாதிரி ஒரு இன்டர்நெட் ரிலே சேட், அதுல ஃபுல்லா எல்லா டெவலப்பர்ஸும் டைப் பண்ணி பேசிக்குவாங்க. அதுல அவர் கேள்வி கேட்பாரு, நீங்க பதில் சொல்லுவீங்க. அவர் கேள்வி கேட்பாரு, நீங்க பதில் சொல்லுவீங்க. நீங்க ஒரு வாரம் அதை அட்டன் பண்ணீங்கன்னா, அதை அட்டன் பண்ணிட்டு அவர் சொல்ற வேலையை மட்டும் செஞ்சீங்கன்னா, நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கறது உங்களுடைய பொன்னான நேரம். உங்ககிட்ட நான் என்ன பொறுத்தளவுல உங்க டைம் கொடுங்க, உங்க டைம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன். நான் உங்ககிட்ட கேட்கறது உங்களோட டைம். உங்களை ஒரு பெரிய ஆளா மதிச்சாதானே உங்ககிட்ட வந்து டைம் கேட்போம். உங்களோட டைம் கொடுங்க, உங்களோட டைமை எங்களுக்காக கொடுங்க. அதுவும் எங்களுக்காக இல்லை, இந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்ஸுக்கு கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு கொடுங்க. ஒரு வாரம் கொடுங்க, 10 நாள் கொடுங்க, அது போதும். அந்த 10 நாள்ல உங்க லைஃப் எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்குங்கிறத நீங்க பார்ப்போம். இது வந்து சேலஞ்சே பண்ணலாம். நான் உங்ககிட்ட கண்டிப்பா சேஞ்ச் ஆகுங்கிறத, இது நான் சொல்றது, நான் திரும்பவும் சொல்றது, நான் சொல்றதை நீங்க நம்ப வேண்டாம். இந்த மாதிரி அடுத்த வாரத்துல ஸ்ரீனிவாசன் வருவாரு. அதுல கான்ட்ரிபியூட் பண்றவங்க ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவங்களே பேசுவாங்க, ஆமா என் லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு பேசுவாங்க. இது சும்மா இந்த ஆம்வே மாதிரி மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி எல்லாம் நான் அவங்க கிட்ட பேசல. ரியாலிட்டி அது. சரியா? நல்லா பண்ணுங்க, ஜெயிக்கணும். நம்ம எல்லாருமே ஜெயிக்கணும். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க.